அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இங்கே நிற்கும் தன்மையளாய் யாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாட்சாத் க்ஷமாம் கருணயாம் கமலாமிவான்யாம் கோதாவனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே மன்னிய சீர் மாறுகளில் கேட்ட இன்ன மாநிலத்தீர் என்னிதனக்கேத்தம் எனில் குறைக்கே துன்னதுகள் மாமரையோன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிறப்பார் நான் மறையோர் கொண்டாடும் நாள் கமலாபதி கல்யாண குணாமிருத நிஷேபயாம் பூர்ணகாமாய சததம் பூர்ணாய மகதே நமः உல்லங்க சிந்தோஹோ சலிலம் சலீலம் திஸ்ஸோகவன்னிம் ஜனகாத்மஜாயா ஆதாய தேனைவ ததாகலங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சலேயம். ஆண்டாள் திருமொழிகளே சரணம். க்ஷேமதியான சர்வேஸ்வரனான எம்பெருமான் அவனுடைய இயற்கையான இன்னொருளாலே ஆண்டாள் அருளி செய்த இந்த திருப்பாவையனுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பாசுரம்னு பார்த்தால் திருப்பாவையிலே 3வது பாசுரமாய் அமைந்திருக்கக்கூடிய ஓங்கி உலகளந்த பாசுரம் தான் நமக்கு அர்த்தத்துக்கு அனுபவமாய் இன்னைக்கு அனுபவிக்க வேண்டிய பிராப்தமாய் அமைந்திருக்கிறது. பாசுரமா பார்த்தோமே ஆனால் அது எங்க போய் அமைந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்க நியாயமா ஆழிமழை பெண்ணாவுடைய அனுபவம் அந்த பாசுரம் தான் 4ஆம் நாள். ஆனால் நம்ம ஒரு நாள் பின்னால் இருக்கிறதுனால ஓங்கி உலகளந்து அனுபவிக்கிறோம். திருப்பாவையிலே 2 பாசுரங்களை பலஸ்ருதி கொண்டதாய் உள்ளது தெரிவிக்கிறார். பலஸ்ருதினா இந்த திருப்பாவையை அனுசரித்தால் அனுசந்தானம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு தெரிவிக்கக்கூடியது 2 பாசுரமாய் அமைந்திருக்கிறது. இந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்துல நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைய வேணும் அப்படின்னு ஒரு மங்களத்தை எல்லாருக்கும் ஏற்பட வேணும்னு ஆசாசிக்கிறாள் ஆண்டாள். கடைசியில 30வது பாசுரம் வங்கக்கடல் கிடைந்த எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய், எங்கள் திருமுகத்து செல்வ திருமாகாணவன் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இப்போ 2 விதமான பலன்கள் இதுல சொல்லியிருக்கு. அதனால இந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்துல பலஸ்ருதி சொல்லி இருப்பதால் இந்த விசேஷ பாசுரம் அப்படின்னு கணிசித்து எல்லா திவ்ய தேசங்களிலும் மடங்களிலும் திருமாளிகளிலும் பார்த்தோமே ஆனால் இதை இரட்டித்து செவிக்க இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். பார்க்கணும் ஆண்டாள் எப்படி இருக்காள்? எம்பெருமானே எல்லாமாக இருக்கக்கூடியவள். ஆனால் அந்த ஆண்டாளே ஒரு பிரயோஜனத்தை விருப்பப்படுகிறாள் இந்த பாசுரத்தின் மூலம்னு தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் கண்ணன் கீதையில சொல்றான், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபதேஷு கதாச்சன
நீ எவ்வளோ அர்ஜுனா உனக்கு கர்மத்தை பண்ணுவதற்குத்தான் அதிகாரம் உண்டுன்னு தெரிவிக்கிறான். அப்போ கர்மத்தை பண்ணா அதுக்கு பலன் இருக்கணுமே, அந்த பலனை பத்தி யார் சொல்லுவான்னு கேட்கிறான். மா பலேஷு கதாச்சன, கர்மத்துலதான் உனக்கு அதிகாரம் உண்டே தவிர பலத்தை அதுக்கு கிடைக்கக்கூடிய பலத்திலே உனக்கு அதிகாரம் கிடையாது, அது தானாக கிடைக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு கண்ணனை பெருமான் தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்மளாம் ஒரு காரியத்தை செய்யணும் எம்பெருமான விஷயமாக இறை அனுபவத்தை செய்கிறோம்னா அதுக்கு என்ன பலன் உண்டு, அதுக்கு என்ன பலன் உண்டுன்னு பலனிலே ஆசைப்படாது, பலன் தானாக தன்னடைவே ஏற்படும், அதை பத்தி நீ கவலைப்படாது, அதை பார்த்து கொள்ள வேண்டியது என்னோட விஷயம். ஏன்னா நமக்கு எதுவுமே சரியான முறையிலே கேட்க தெரியாது. அதான் ஒன்று, நீ கேட்கறதெல்லாம் சுத்திர பலன்களை கேட்டு நீ திருப்பி திருப்பி மாறி மாறி பல பிறக்கும் பிறக்க போகிறது. எனக்கு வீடு கொடு, இன்னொரு அந்த புத்திரன் கொடு, ஒரு களத்திரன் கொடு, இந்த மாதிரி லௌகிகமான விஷயங்களை கேட்டு சுத்திர புருஷார்த்தங்களை கேட்டு கேட்டு நீ இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்க போகிறாய்ன்னு சொல்லக்கூடியதான். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே அப்ப நமக்கு பலனை கேட்பதற்கு, வரத்தை கேட்பதற்கு சரியாக தெரியாது. இரண்யகசிபுன்னு சொல்லக்கூடியவன் எவ்வளவு வரன்களை கேட்டான் பெருமான் தரத்துக்கு. நான் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லும்படியான் அவன் பிரம்மாவிடத்திலே வரத்தை கேட்கக்கூடிய காலத்திலே எனக்கு மரணம்ன்றது ஒரு மனிதனாலும் நடக்கக்கூடாது, விலங்காலம் நடக்கக்கூடாது, தேவர்களாலும் நடக்கக்கூடாது, இப்படி பல கட்டளைகளை இட்டான். எனக்கு மரணம் காலை வேளையிலும் சம்பவிக்க கூடாது, இரவு வேளையிலும் சம்பவிக்க கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சம்பவிக்க கூடாது, வீட்டுக்கு வெளியிலும் சம்பவிக்க கூடாது, ஆயுதங்களாலே சம்பவிக்க கூடாது, எப்படியுமே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறான். அப்போ அவன் கேட்டுக்கக்கூடிய வரத்தெல்லாம் பார்த்தா சரி, இவனுக்கு மரணமே கிடையாது, எமன் அவன் இடத்துல போகவே முடியாதுன்ற அளவுக்கு வரத்தை கேட்டு இருந்தான். ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான், அவனையும் ஒரு அனாயாசமாக அந்த இரண்யகசிபை முடித்தான்னு தெரிவிக்கிறார்கள். மனிதன் தானே கூடாதுன்னு, விலங்கு தானே கூடாதுன்னு சொன்ன, நரசிங்கமாய் வருகிறேன். கழுத்து வரைக்கும் பார்த்தா சிம்மமா இருக்கும், கழுத்து கீழே பார்த்தா ஒரு நரமா இருக்கும், நரசிங்கமாய் இருக்கும். நீ சொன்ன வரத்துல இப்படி கேட்கலையே, பகல்ல கூடாது ராத்திரியில கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் என்ன பண்றேன், அந்தி வேளையிலே உன்னை கொள்கிறேன். வீட்டுக்கு வெளியில கூடாது, வீட்டுக்கு உள்ள கூடாது, அதனால வீட்டினுடைய வாசல் படியிலே வைத்தவனை கொண்டான். ஆகாசத்திலே சாகக்கூடாது, பூமியிலே சாகக்கூடாது, தன் மடியிலே வைத்தவனை கொண்டான். ஆயுதத்தாலே கொல்லக்கூடாது அப்படின்னா தன்னுடைய நகன்களாலே அவனை கிழித்து, அவன் மார்பை கிழித்து அவனை வதம் செய்தான்னு பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு சாதுரியமாக வரத்தை எம்பெருமான் திறத்திலே கேட்டாலும் அது என்ன பண்ணணும்னா நமக்கு அவத்தியத்தை தீங்கை விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது காட்டுகிறார்கள். அப்போ அந்த பலன் மேல நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம பிரவர்த்தனம் பண்ணோமே, ஆனால் அதுல முயற்சியை உடையவனா இருந்தோம், ஆனால் அதனால நம்ம பங்கப்பட்டே தீருவோம்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. கண்ணன பெருமானுடைய ஆச்சாரியர் சாந்திகிரி அப்படின்னு ஒரு குரு, 12 வயசுக்கு மேல பாடசாலைக்கு போறான் கண்ணன் பெருமான். அப்படி போகக்கூடிய காலத்திலே ஆய கலைகள் 64 நாள்களிலே அந்த சாந்திகிரின்ற ஆச்சாரியர்களிடத்திலே கேட்டான். கேட்கறதாங்களா, இதெல்லாம் முன்னாடி ஒண்ணா வந்துக்கணும். கண்ணன பெருமான் அவனிடத்துல 64 நாள்ல 64 கலைகளை பயிர்னான். எல்லாம் குருகுல வாசம் முடிஞ்சு போயிடுச்சு. குருகுல வாசம் முடிஞ்ச உடனே குரு தட்சணை கொடுக்கணும் ஆச்சாரியன். கண்ணன் போய் கேட்கிறான், ஆச்சாரியா நான் இந்த குருகுல வாசம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டேன், நான் குரு தட்சணை கொடுக்க வேணுமே, என்ன உனக்கு குரு தட்சணை கொடுக்கறதுன்னு கேட்டேன். அதனால கண்ணா நீ எல்லாம் குரு தட்சணை ஒண்ணு கொடுக்க வேணாம், நீ எப்பேற்பட்டவன் 1000 புத்திரன் அல்ல அருந்தெய்வம்னு நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், பரம புருஷன் நீ போய் குரு தட்சணை கொடுக்கணுமா? இல்ல சுவாமி, நீ சொல்லி கொடுத்த வேதாந்தம் அப்படிதான் சொல்றது. ஆச்சாரியாய பிரியந்தனமாகுத்ய பிரஜானந்தும் மாவ்யவச்சேசி. அதன் குருகுல வாசம் பண்ணி குருவின் தரத்திலே கல்வியை கற்றானே, ஆனால் அந்த குருவுக்கு தட்சணை கொடுக்கணும்னு சொல்லிருக்கு.
அப்படி அந்த குருவுக்கு ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணவில்லையே ஆனால் அவனுக்கு பிரஜைகள் ஏற்படாது, குழந்தைகள் ஏற்படாதுன்னு வேதம் சொல்றது. நீர் சொல்லிக் கொடுத்த வேதமே அப்படி இருக்கேன் சுவாமி. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நான் எப்படி குரு தட்சணை கொடுக்காது போக முடியும்? என்ன அபேட்சையோ சுவாமிக்கு என்ன தேவையோ தெரிவிக்க வேண்டியது, அதை அவசியமாக நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு பிரியமான தட்சணை என்னன்னு சொல்லுவோம், அதை நான் கொடுக்கிறேன். அப்ப என்ன பண்றாரு குருவானவர்? என்ன சொல்றாரு? தன் மனைவியை போய் கேட்கறான். இந்த மாதிரி கண்ணன் குரு தட்சணை கொடுக்குறேன்னு சொல்றான், என்ன கேட்கலாம்? உடனே அவன் மனைவி தெரிவித்தாளாம், ஏதோ 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. ஆச்சாரியருக்கு சாந்திமணி மகரிஷிக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையானது அந்த பிரபாச தீர்த்தம்னு சொல்லி அந்த குஜராத்தினுடைய கடைசி கோடியில இருக்கக்கூடிய விராவல் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல அந்த இடம் தான் கண்ணன் நிம்பரமான் கன்னடி சோதி கடைசியா எழுந்துள்ள இடம். அதுதான் பிரபாச தீர்த்தம், பால்கா தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த பிரபாச தீர்த்தம்ன்றதுக்கு, அந்த பிரபாச தீர்த்தத்திலே ஒரு சமுத்திரத்திலே அந்த குழந்தையானவன் மூழ்கி மாண்டு போனான் 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த அம்மா கேட்கிறா, என் குழந்தையை வீட்டு தருவாயா கண்ணா கேட்க. புத்திர பாசம் பாவம். உலகத்திலே கொடியது ஒண்ணு உண்டுன்னா புத்திர பாசம் தான். உடனே கண்ணன் சொல்றான், கண்டிப்பா பண்றேன், ஏன் பண்ண மாட்டேன்? அதவத்தோம் புத்திரன் போய் மறிகடல் மாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையாக உருவே கொடுத்தான். மாதவத்துவம் நல்ல தபஸ்வியா இருக்கக்கூடிய சாந்தினி, அவனுடைய புத்திரனானவன் மறிகடல்வாய் மாண்டான், கடல்ல போய் விழுந்து மாண்டு போனான். அப்படி 12 வருஷங்களுக்கு முன்னாடி மாண்டு போனவனை எப்படி கொண்டு வந்தான்? ஓதுவித்த குருதட்சணையாக கொண்டு வந்து கொடுத்தான். எப்படி கொடுத்தானா? உருவே கொடுத்தான். அவனுடைய 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை பிரபாச தீர்த்தத்துல போய் விடறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே போல் கொஞ்சம் விதமான வித்தியாசமும் கிடையாது. அவன் என்ன அன்னைக்கு வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டிருந்தானோ அதே துணிமணிகள், அதே போல அவனுடைய சிகாபந்தங்கள், அதே போல அவன் சூடி இருக்கக்கூடிய அந்த கூந்தலிலே சூடி இருக்கக்கூடிய பூ அப்படியே ஒருவருவே கொடுத்தான்னு சொல்லுகிறார். இதுல ஒண்ணு யோசனை பண்ணி பாருங்க. கண்ணன பெருமான் பரமபுருஷன், இறந்து போன உயிரை கூட கொண்டு கொடுக்கக்கூடியவன்னு அந்த சாந்திமணி மகரிஷிக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்றாரு அவர்? போய் அந்த தாயே தந்தை என்னும் தரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன், இதெல்லாம் நோயின்றார் திருமங்கை. இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு எப்படி இருந்தா ஒரு நோயாக இருக்கக்கூடியது. அப்போ என்ன பண்றாரு? அவரும் அந்த நோய்க்கு ஆட்பட்டார் அந்த சாந்திமணி மகரிஷியானவர். என் புத்திரனை கொண்டு வந்து கொடுன்னு கேட்கிறார். ரொம்ப க்ஷுத்ரமான பலன் தான். ஆனா கண்ணன பெருமானுக்காக யோசனை பண்றார். ஆனால் எதையும் செய்யக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன். அதனால நம்மளா அந்த குழந்தையை மீட்டு வந்தான். அப்போ அவர் கேட்கக்கூடிய பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தால் ரொம்ப தாழ்ந்த பலனாக இருக்கிறது. அதே கிருஷ்ணாவதாரத்துல இன்னொருத்தர் இருந்தார், ததிபாண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ததிபாண்டவன் சொல்லக்கூடியவர் ரொம்ப வயதிலே மூத்தவர். இந்த பானையெல்லாம் செய்யக்கூடிய அந்த குயவர் தொழில்களை செய்யக்கூடியவராக இருந்தார். ரொம்ப பெரிய அதிகம் படித்தவர், ஞானம் உடையவர்லாம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு கொள்கை உண்டு, எப்படியாவது எம்பெருமானை அடைந்து விட வேண்டும், மோட்சத்தை பெற்றுவிட வேண்டும்ன்ற கொள்கை மட்டும் அவரிடத்துல ரொம்ப ஒரு சிந்தனையில ரொம்ப ஆழமாக பதிந்து இருக்கிறது ததிபாண்டனுடைய மனசு. ஒரு சமயம் என்ன பண்றான்? கண்ணன் ஏதோ வீட்டுல ஏதோ விஷமத்தை பண்ணிட்டு ஓடி வரான். தீம்பை ஏதோ செய்து விட்டு ஓடி வரக்கூடிய காலத்திலே அவன் அம்மா துரத்திட்டு வரான். உடனே ததிபாண்டன் கேட்கிறா, ததிபாண்டா எங்க அம்மா என்னை உதைக்கிறதுக்கு வரா, நீ எங்கேயாவது என்னை மறைச்சு வீணும். பெரிய பானை சால் ஒன்று பண்ணி வச்சிருந்தான். அந்த பானைக்குள்ள கண்ணனை போட்டு மூடிட்டான். அம்மா கேட்கக்கூடிய காலத்திலே கண்ணன் வந்தா நான் இங்கே அப்படின்னு, கண்ணனை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு பச்சை பொய்யை சொன்னான். சொன்னது பொய் சொன்னா பாபம் இருக்குன்னு சொல்றாளே, ஆனால் சொன்னான் பச்சையா பொய்ய சொன்னான் அவன் ததிபாண்டன் சொல்லக்கூடிய. அம்மா போயிட்டான். கண்ணன் கேட்கிறான், ததிபாண்டா எங்க அம்மா போயிட்டாப்பா, அப்ப என்னை திறந்து விட, இந்த பானையில திறந்து விட, மூச்சு முட்டுறது அந்த பானையில திறந்து விடுன்னு கேட்கறான். இப்ப ததிபாண்டன் சொன்னா, நான் உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு ஒண்ணு கொடுத்தாதான் நான் விடுவேன். நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு மோட்சத்தை கொடுன்னா. மோட்சத்தையா நீ கேட்கிற? மோட்சன்றது சரியா சொல்றது கூட உனக்கு தெரியலையா? அதை போய் நீ கேட்கறிய, எப்படி நீ அறிந்து கொண்டாய்? இல்ல ரொம்ப நாளா நான் மோட்சத்தை அடையணும், மோட்சத்தை கொடுத்தா உன்னை விடுவேன். நான் எனக்கும் என் பானைக்கும் சேர்த்து மோட்சத்தை கொடுன்னு கேட்டான்னு தெரிவிக்கிறார். அப்ப பாருங்க, ஞானத்திலே சிறியவராய் இருந்தாலும் எப்படி இருக்காருன்னா, எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்றதுல பொய் சொல்லியாவது எம்பெருமானை அடைந்தவனாய் இருக்கிறார்.
தசரத சக்கரவர்த்தியோட கதை எடுத்துக்கோங்க. சத்தியவாதின்னு ஒரு காலம் அவன் பொய் சொல்லாம, ராமனும் பொய் சொல்ல மாட்டான். ராமன் எங்கன்னு சொல்ல இது பண்றான்னா அவன் தசரதன்ல வந்த குணங்கள் தானே. காரண குணாக காரிய குணாக இல்ல காரிய குணாக காரிய காரணே சங்கிராமந்தி, காரண குணாக காரியே சங்கிராமந்தி. காரணத்தினுடைய குணங்கள் எல்லாம் காரியத்திலே இருக்கும்னு தெரிவிக்கிறார். ஒரு தங்கத்தினுடைய ஒரு இதுல போய் அந்த கோல்டு மைன் அதுல போய் தோண்டி எடுக்கிறான். எடுத்து அதை சுத்திகரிச்சா ஒரு கட்டியா ஒரு தங்கம் வருது. அதை எடுத்து என்ன பண்றோம், ஏதோ 22 கேரட்டா அதை மாத்தி அதுக்கு அதுல இருந்து ஒரு செயின் மோதிரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபரணத்தை பண்றோம். அப்போ ராவா எடுத்த அந்த கோல்டுல அந்த பச்சை பசும் பொண்ணா இருக்கக்கூடியதுல எடுத்த என்ன தன்மை இருக்கும் அதே தன்மை இந்த மோதிரத்துல இருக்கா, இந்த சங்கிலியில இருக்கா? அப்படின்லாம் கேட்டோமே ஆனால் கண்டிப்பா இருக்கும். அப்போ காரணத்தினுடைய குணம் காரியத்திலையும் இருக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ தசரதன் சத்தியவாதி, அதே போல ராமனும் சத்தியவாதியாகத்தானே இருக்க வேண்டும். அப்படிதான் இருந்தான் ராமன் சொல்லக்கூடியது. ஆனால் என்ன பாருங்க, அந்த சத்தியவாதியா இருக்கக்கூடிய சத்தியவாதின்ற ஒரு பட்டத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ராமனையை இழந்தான் தசரத மன்னன். ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு ரொம்ப தடபுடலா சபையில அறிவிச்சுட்டான். ராமா, நீ அதுக்கு உண்டான விரதங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ போய் ஜெகநாத பெருமாளை, நம் குலதெய்வமா இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை உபாசனம் பூஜை எல்லாம் செய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதா பிராட்டியம் அழைத்துக் கொண்டு சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்துக்கு சொல்லும்படியாய் அந்த ஜெகநாத பெருமாளை ஆராதனம் எல்லாம் செய்து விரதங்களை எல்லாம் இருக்கிறார். கைகையை அறிந்து கொண்டான். ராமனுக்கு ராஜ்யம்னு அறிந்து கொண்ட உடனே, எனக்கு ஏற்கனவே வரம் கொடுத்துருக்கிய, 2 வரம் நீ கொடுத்துருக்க, சம்பராசுர யுத்தத்திலே 2 வரம் கொடுத்துருக்க. ஒரு வரத்தாலே ராமன் வனத்துக்கு செல்ல வேண்டும், மற்றொரு வரத்தாலே பரதன் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும். வாஸ்துமா என்ன பண்ணிருக்கணும் அந்த தசரதன்னு சொல்லக்கூடியவன், ஏமா உனக்கு ஏதோ ஒரு காலத்துல ஏகாந்தமா உனக்கு நான் யாருமே இல்லாத சந்தர்ப்பத்திலே உனக்கு வரம் கொடுத்தேன். அப்படி வரம் கொடுத்த காலத்திலே உனக்கு இந்த வரம் தான் நான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நிர்ணயம் பண்ணவில்லை, வரம் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்கேன். உனக்கு எப்படி நான் வரம் கொடுத்தனோ அதே போல இந்த சபையிலே, அயோத்திய மன்ன சபையிலே அந்த மந்திரிகள் எல்லாம் வீட்டிருக்க, பௌராணிகள் அந்த புற ஜனங்கள் எல்லாம், அயோத்தியா ஜனங்கள் எல்லாம் வீட்டிருக்கக்கூடிய சமயத்திலே ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால அந்த சத்திய வாக்கியத்தை என்னால மீற முடியாது, அதனால நீ வேற ஏதாவது கேடுன்னு தானே சொல்லியிருக்கணும். இல்லை இல்லை, ஆமா நீ வனத்துக்கு சென்று நான் சொல்றேன். அப்ப என்னாச்சு, சத்தியவாதின்ற பேர் நினைச்சது வாஸ்து வந்தான். ஆனால் ராமனை இழந்தான். என்ன பிரயோஜனம்? ராமோ விக்கிரகவான் தர்மஹா. மாரீச்ச சொல்ற அந்த வார்த்தை, ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ஒரு தர்மமே வடிவெடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அதை போல இருக்கக்கூடியவன் ராமன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தர்மத்தை இழந்து அவன் என்ன சத்தியவாதியா இருந்து யாருக்கு நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ பலன்னு சொல்லக்கூடியது நம்மளால நிர்ணயம் பண்ணக்கூடியவன் இல்லையே இல்லையே. எம்பெருமான் என்ன கொடுக்கிறானோ அதைத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லக்கூடியதாக இருக்கு. நீ என்ன கொடுக்குறியா நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மகேதி பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய பாதமூலம் சரணம் பிரபத்யே. ஆனவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறார், நான் தர்மத்தை அனுஷ்டித்தவன் அல்ல, ஆத்ம குணங்கள் நிரம்பியவன் அன்று, பக்திமானம் அன்று. எனக்கு தெரிஞ்சதுல என்ன ஒன்னே ஒண்ணுதான், அகிஞ்சனா, என்னிடத்துல கைமுதல் ஒண்ணும் இல்லை. அனன்ய கதி, உன்னை விட்டா வேற கதியும் கிடையாது. பாதமூலம் சரணம் பிரபத்யே, உன்னுடைய திருவடியை சரணம் என்று பற்றி கொண்டிருக்கிறேன் சொல்லப்படுகிறது. அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எது கொடுக்கறதுனாலும் நீ கொடு, நீ கூட எதுவாக இருந்தாலும் நான் எதுவும் இடத்துல அபேட்சித்து பெறக்கூடியதாக இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எல்லாம் அறிந்தவனாய் கொண்டு தசரதன் சொல்லக்கூடிய எல்லாம் அறிந்தவனாய் இருந்து ராமனுடைய பெருமை எல்லாம் அறிந்தவன் இழந்து போனான்னு சொல்லக்கூடியதாகத்தானே இருக்கிறது காட்டுகிறார். அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல பலன் பலன்னு நாம அந்த பலன் பின்னாடி நாம ஓடக்கூடாது.
நம்ம பண்ணக்கூடிய கர்மங்களுக்கெல்லாம் அந்த எம்பெருமானே ஒரு பலத்தை நிச்சயம் செய்திருக்கிறான். அந்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம் தெரிவிக்கிறார்கள். அதை ஒரு பூர்வாங்கத்தை கொண்டு மேலே அந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி ஆண்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்களா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பான் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நம்ம பேற்றை விரும்பக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கே தவிர ஒரு காரியத்துக்கு இந்தந்த காரியத்துக்கு இந்தந்த பேரு உண்டுன்னு வேதங்கள் அந்த பயன் உண்டுன்னு வேதங்கள் நிர்ணயம் செய்துதான் வைத்திருக்கு. ஜோதிஷ்டோமன் ஒரு ஹோமம். எவன் ஒருத்தன் சொர்க்கத்தை விரும்புகிறானோ அவன் ஜோதிஷ்ட ஹோமத்தை செய்ய வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறது. ஜோதிஷ்ட ஹோமேன சொர்க்ககாமிய யஜேதா. ஜோதிஷ்ட ஹோமத்தால் சொர்க்க காமனா இருக்கவன் ஜோதிஷ்ட ஹோமத்தை செய்ய வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்போ அந்த ஜோதிஷ்டோமன்றது அந்த சொர்க்க காமம்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் எப்போ அவனுக்கு கிடைக்கிறதுனா அவன் ஹோமத்தை பண்ண உடனே கிடைக்கிறதுன்னா அப்படிலாம் இல்லை. அவனுக்கு காலாந்தரம் அவன் எப்போ அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் அதுக்கப்புறம் அவன் சொர்க்கத்துக்கு போறான். அங்க இருக்கக்கூடிய போக்கியங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு அந்த ஜோதிஷ்டோமம் செய்தவனுக்கு காலாந்தர பலன்கள் அவாந்தர பலன்கள் இடைப்பட்ட பலன்கள் தான் சிலது கிடைக்கும் தெரிவிக்கிறார். அது என்ன பலன்கள் அப்படின்னா அது தீர்க்க ஆயுஷா இருக்கலாம். நல்ல ஆயுர் ஆரோக்கியத்தோட நிறைய வயசு இந்த உலகத்துல வாழலாம். அவாந்தர பலன்கள் இடைப்பட்ட பலன்களா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அவாந்தர பலன்கள் தீர்க்காயுசா இருக்கலாம். நிறைய புத்திர பௌத்திராதிகள் அந்த குடும்பத்தினுடைய சந்ததிகள் நிறைய கிடைக்கலாம். அப்படிலாம் அவனுக்கு அவாந்தர பலன்களும் நிறைய கிடைக்கும் அந்த ஜோதிஷ்டோமத்தினுடைய ஒரு பெருமையினால். ஆனால் இந்த ஆயர் மந்தைகள் நோன்பு நோற்பதற்காக இழிந்திருக்கிறார்கள் கோபிகைகள். அவர்களுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான பிரயோஜனங்கள்லாம் அவர் இச்சிப்பதே இல்லை. எம்பெருமானே நமக்கு பிரயோஜனம், எம்பெருமானை அடைவதே நமக்கு பிரயோஜனம்னு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம். அப்போ அவர்கள் எதுவும் விருப்பமே கிடையாது. சுயமா தங்களுக்குன்னு எம்பெருமானை ஒழிந்த விருப்பம் எதுவும் கிடையாது. செமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடிய இடத்துல காமம்னு சொல்லக்கூடிய ஆசை. அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணன் தரத்திலே இருக்கக்கூடிய ஆசை. நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை அது ஒண்ணுதான் தெரிவிக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு விதிவிலக்காக வாசல் அந்த ஆயர் மங்கைகளும் ஒரு விருப்பம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். அப்படி கூட அவர்களுக்கு ஏதாவது விருப்பம் உண்டா அப்படின்னு கேட்டா அவர்கள் தங்களுக்காக எந்த பலனையும் வேணும்னு இது பண்ணல. இந்த நோன்பு நோக்கணும்ன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஊர்ல மழை இல்லை, மழை பொழிய வேண்டும். அப்போ அந்த மழைக்காக ஒரு நோன்பு நோக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாரு, நமக்கு நோன்பு நோக்கிறதுக்காக இவர்கள் எல்லாம் அனுமதி அளித்தார்கள். அப்படியே பார்த்தா அந்த நோன்பை வியாஜமாக கொண்டு கண்ணன் பெருமானோடைய கூடி நம்ம அனுபவம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இவர்களுக்கு ஏதாவது இடைப்பட்ட அவாந்தர பலன்கள் ஜோதிஷ்டோமம் பண்ணக்கூடிய அவாந்தர இடைப்பட்ட பலன்கள் ஏற்பட அது போல ஏதாவது இடைப்பட்ட பலன்கள் இவர்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்றதுக்காக இவர்களுக்கு அந்த மழை பொழிய வேணும்ன்றத அந்த மங்களத்தை ஆசாசிக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த பலம் ஏற்பட வேணும் அப்படின்னு ஒரு கட்டளை அந்த இடத்துல இடுகிறார்கள் சொல்லக்கூடியதார்கள். யத்ரஷ்டாட்சரசம் சித்தோ மகாபாகோ மகீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹ. திருவஷ்டாட்சர மகாமந்திரம், அந்த திருவட்டாட்சர மகாமந்திரத்தை சித்தி பெற்றவனா இருக்கக்கூடிய ஒரு மகான் ஒரு ஊர்ல இருக்கான். எல்லாரும் மதிக்கப்படக்கூடியவனா இருந்தானே. ஆனால் அந்த ஊர்ல சில துன்பங்கள்லாம் இருக்காது.
அது என்ன அப்படின்னு கேட்டா வியாதி இருக்காது. வியாதி, துர்பிக்ஷம், பஞ்சம் இருக்காது. தஸ்கராக, திருட்டு இருக்காது என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி பார்த்தோமே ஆனால் ஒரு மகான் அந்த மாதிரி இருந்தாலே அந்த ஊர்ல வியாதி இருக்காது, பஞ்சம் இருக்காது, திருட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோமே ஆனால் அந்த திருவட்டாட்சரம் மகாமந்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தங்களை அனுஷ்டான பரியந்தம் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த 5 லட்சம் குடிப்பெண்கள், இந்த கோபிகைகள். 5 லட்சம் பேர் இந்த மாதிரியான அனுஷ்டானம் கொண்டவர்களாய் ஒரு கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்களே ஆனால் அந்த நாட்டுல எங்க வந்து பஞ்சம் ஏற்பட போறது, துர்பிக்ஷம் இப்படி ஏற்பட போறது, இல்ல வியாதி எப்படி ஏற்பட போறது, திருட்டு இப்படி ஏற்படாது? கண்டிப்பா அதுக்கெல்லாம் இல்லை. இளைய திருத்தம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி, சிறுமல்கும் ஆய்ப்பாடி எல்லா மங்களங்களையும் பெற்றதா இருக்கக்கூடிய ஆய்ப்பாடி, பரமபதத்தை காட்டிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆய்ப்பாடி, அயோத்தி மாநகரை காட்டிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆய்ப்பாடி, ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அகங்காரம் மமகாரம் மற்றவர்களாக இருக்கக்கூடிய ஆய்ப்பாடி, பலவிதமான பெருமைகளை கழிய பார்க்கும். அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டானால், இவர்களெல்லாம் இந்த திருமந்திரார்த்தங்களுடைய அர்த்தத்தை அறிந்தவர்களாய் அதை கொள்கையாக கொண்டு அதிலே நடப்பவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படி திருவட்டாட்சர மகாமந்திரத்தை சொல்லக்கூடிய விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுக்கு நான் அடிமை, அவனுக்கே நான் அடிமை, அவனை ஒழிந்தவர்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் நான் அடிமை இல்லை, அவனுக்கே நான் அடிமை, இந்த பகவானுக்கே நான் அடிமைன்னு அவன் உணர்கிறான். அதான் திருவட்டாட்சர மகாமந்திரத்தினுடைய அர்த்தமாக தெளிந்து அவன் தேறின பொருளாக காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அனுஷ்டானத்தை, அந்த அர்த்தத்தை தங்கள் வாழ்க்கை நெறிமுறையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் இந்த 1000 பெண்கள். அதுவும் 5 லட்சம் குடி பெண்கள். அவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல ஏதாவது மங்களங்களுக்கு, சுபிக்ஷங்களுக்கு குறைவு உண்டான எந்த குறையும் கிடையாது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நாமத்தினுடைய பலனானது அவர்களுக்கு எல்லா விதமான வளத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் ஆழ்வாராகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? அவருடையது ஒரு கல்வனாக இருந்தார். பல கைங்கரியங்களை அதை கொண்டு தனத்தை ஆர்ஜிதம் செய்தார். கள்ளத்தொழிலை செய்து தனத்தை ஆர்ஜிதம் செய்தார். எம்பெருமானுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் செய்கிறார். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தபாக எல்லாம் திருமங்கை ஆழ்வார், மண்டகம், கோபுரங்கள், பிராகாரங்கள் எல்லாத்தையும் கட்டின ஒரு திருமங்கை ஆழ்வார்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு காலத்துல என்ன ஆனார்? எம்பெருமானாலே திருத்தி பணி கொள்ளப்பட்டார். நிறைய பொருள் தேவைப்படுறது. நித்தியம் 100 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, வைணவர்களுக்கு அன்னமளிக்கக்கூடிய, அன்னதானம் பண்ணக்கூடியவராக இருந்தார். அது என்ன பண்றார்? அதுக்கு தனம் வேண்டிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றார்? ஒரு சந்தர்ப்பத்துல தெரிவிக்கிறார், யாரோ அவருக்கு 4 சீடர்கள். நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தோலா வழக்கன், தாழூதுவான், 4 சீடர்கள். எப்படிப்பட்ட ஒருத்தன் நீர்மேலே நடந்து போகக்கூடிய, நீச்சல் அடிக்க மாட்டான், நடந்தே போகக்கூடிய, நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான். அவன் எங்க திருட போன சமயத்துல அவனுடைய நிழல்லையே ஒதுங்கி வந்துடும், எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. தோலா வழக்கர் ஒரு என்ன சொல்றது, இந்த லாயர் சொல்றான், அட்வொகேட், வழக்குரைஞர். அது போல அவன் போனான்னா அவன் போய் ஏதாவது ஒரு திருமங்கையாளர் இருக்காரு, ஏதாவது ஒரு பழி ஏற்பட்டதுன்னா பஞ்சாயத்தை விசாரிக்கக்கூடிய சமயத்துல அவன் பேசினாலும் யாரும் அவனை ஜெயிக்க முடியாது. தோலா வழக்கு, தாழ் ஊதுவாங்க. எந்த பேருப்பட்ட கூட்டா இருந்தாலும் என்ன பண்ணுவான்? ஃபூ அப்படின்னு ஊதினான்னா அந்த கூட்டு தடந்துன்றோம். அப்பேற்பட்ட சீடர்களை கொண்டு இந்த மாதிரியான தொழிலை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சம்பரத்தில் அவருக்கு தெரிவிக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில், எம்பெருமான் இவனை திருத்தி பணிகொள்ள வேண்டும், தானே எம்பெருமானும் அந்த தாயாருமாக சேர்ந்து வருகிறார்கள். சர்வாலங்கார பூஷிதம், அப்படியே கோடி கோடியான திருவாபரணங்கள் கூட்டு கொண்டு அப்படியே ஒரு கல்யாண பெண் போல, கல்யாண பிள்ளை போலே வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு? அவருக்கு ஆழ்வாருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது, ஒரு கல்யாண கோஷ்டி வருகிறது. அந்த இடத்துல நம்ம கொள்ளையடிச்சோம்னா நிறைய பணம் நமக்கு வந்துருவோம். ஆழ்வார் போறார், போய் பார்க்கிறார். போய் பார்த்து என்ன பண்றாரு? எல்லாத்தையும் எடுத்துட்டார். மொத்தத்தையும் அந்த அவருடைய திருவாபரணத்தை மொத்தத்தையும் மடக்கி எல்லா ஆபரணங்களையும் கழுவிட்டார். எல்லாத்தையும் கழுவிட்டார். கழுவி மொத்தத்தையும் காலில் ஒரு சின்ன வெட்டி போல இருக்கு, அந்த வெட்டி போல இருக்க ஆபரணத்தை என்ன பண்றாரு? அதை குடுன்றார். கழட்டி பார்க்கறதுக்கு வரல. அவர் என்ன பண்றாரு? தன் பல்லால கடிச்சு விழுக்கிறார். அவ்வளவு பெருமாள் சொல்றாரு, நீ ரொம்ப கலியணும். கலியன்னா மிடுக்கன்னா, ரொம்ப மிடுக்கு, கம்பீரம். என்ன பெரிய கலியணும் அப்படின்னு பெருமாளே கேட்கிறார். கலியன்னு ஒரு பேரே அவங்க திருமங்கை ஆடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டுறாரு. மூட்டையை தூக்கணும்னு பாக்குறாரு, தூக்க முடியல. அவர் கேட்கிறாரு, என்ன ஏதாவது மந்திரம் போட்டுட்டீரா இந்த மூட்டையை தூக்க முடியாத அப்படின்னு? ஆமா, இந்த மந்திரத்தை சொல்லு, நான் மூட்டையை தூக்கணும்ன்றாரு. அவருக்கு அதோட போய் சொல்றாங்க திருவட்டாட்சரம் மகாமந்திரத்தை வாடின்னு. அது கேட்ட உடனே அவருக்கு எல்லாம் தன்னுடைய எல்லாமே இதுவாய் போறதவர், பெரிய ஞானம் ஏற்படுறது. எபெருமானே எல்லாம் அறிந்து கொள்கிறார். அவருக்கே நான் ஆட்பட்டவன் புரிந்து கொள்கிறார்.
வடிவேன் வாடி வருந்தினேன் மனத்தாகல் பெருந்துயரிடும் மயில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர்தம் மோடவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பலம் தெரிந்து அடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நான் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? ரொம்ப வாடினேன், வாடிக்கொண்டே இருந்தேன். இப்போ நான் நன்னாயிட்டேன். எதனால? நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாமம் என்னத்தை கொடுக்கும்? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் மருளொடு பெருநிலமழைக்கும் பலம் தரும் மத்தும் தந்திடும் வெத்ததாயினும் ஆயின செய்யும். நல்ல குலத்தை தரும். குலத்தை தரும்னா என்னன்னா, நம்மெல்லாம் அடியவர் குலத்திலே, தொண்டர் குலத்திலே, எம்பெருமானுக்கு ஆட்பட்ட குலத்திலே நம்மை ஆக்கி கொடுக்கும். குலம் தரும் செல்வம் தந்திடும், நீங்காத செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செல்வம் தந்திடும் அடியார் படு துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நம்முடைய துயரையெல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். பலம் தரும், அதுக்கு சக்தியை, நல்ல சக்தியை கொடுக்கணும். இந்த உலகத்தை, வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக, தேக யாத்திரையை மேற்கொள்வது. பலம் தரும் மத்தும் தந்திடும் பெத்ததாயினும் ஆயின செய்யும். நம்ம தாய் தந்தையர்கள் நம்ம இடத்துல எவ்வளவு வாத்சல்யத்தோடு நமக்கு அன்பை பொழிந்து நம்மை கரையேற்றுவார்களோ அதை போல ஏற்றி கொடுக்க அப்படிப்பட்டதுன்னு தெரியும். எப்ப சுவாமி இதை சொல்லணும்? நாம் துஞ்சும் போதழைமின் துயர்வரில் நினைமின். துஞ்சும் போதுனா தூங்கக்கூடிய காலத்தை கூட சொல்லணும். தூங்கக்கூடிய காலத்தை கூட நம்மளால சொல்ல முடியுமா? தூங்கக்கூடிய காலத்தில் நம்மளால எதுவும் சொல்ல முடியும்? நமக்கு நம்ம நிறைய நிரம்பு நம்ம மருந்து தூங்கி கொண்டிருக்கிறோம். வியாக்கியான சக்கரவர்த்தி திருவிழா பிரிவாச்சாரம் இல்லை. நீங்க தூங்குறது எப்படின்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிடும். நீங்க படுத்துக்கொள்ள போறீங்க, இது பண்ணி நம்ம கடைப்பிடிக்கலாம். ரொம்ப சுலபமானது. நம்ம அன்றாடம் படுத்துக்கொள்ள போகிறோம். படுத்துக்கொள்ள போயிட்டு அவர் படுத்துனா ஒரு 10 நிமிஷம் தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த தூங்க போற சமயம் வரைக்கும் சொல்லிடுங்க. இந்த திருவட்டாட்சர் மகாமந்திரத்தை சொல்லுங்க. தூக்கி போயிடுறேன். காத்தால எழுந்த உடனே என்ன பண்றோம்? அதை ஞாபகம் வச்சு சரியா சொல்லுங்க. அந்த திருவட்டாட்சர் மகாமந்திரத்தை சொல்லுங்கன்னா ராத்திரி பூரா சொன்ன பலன் என்ன உண்டோ அதெல்லாம் துஞ்சும்போ அதை அழை. நீங்க அந்த தூக்கத்துல கூட அழைக்கிறதுன்னு அர்த்தம்னு தெரிவிக்கிறார். துஞ்சும்போ தலைவின் துயர் வரில் நிறைவின் துயரையில் சொல்லிலும் நன்னா. திருநறையூர் பெருமான் இடத்துல போய் அந்த திருமந்திராத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் கேட்போம். இந்த திருமந்திராத்தினுடைய பொருளை எல்லாம் கேட்கறதுக்கு போறார். அவரிடத்துல திருமந்திராத்தை கேட்க போறாங்க. அந்த திருவட்டாட்சர் மகாமந்திரத்தை அவரிடத்துல கேட்கணும். அவர் சொல்றாரு திறமையாளர், மற்றும் ஒரு தெய்வம் உளதன் இருப்பாரோ புத்திலேன் குற்றதும் முன் அடியார்க்கு அடிமை. நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? வேற ஒரு தெய்வம் ஒன்றை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை. ஒரு தெய்வம் உண்டுன்னு சொல்லவரோட எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் உற்றதும் முன் அடியா, உனக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நான் அடிமை என்று அறிந்து கொண்டேன். நான் பெருமாள் கேட்டார், நான் இப்படிலாம் அர்த்தமே சொல்லதே, நீ இப்படி சொல்றேன். மத்தெல்லாம் பேசினும் நீர் எங்கெங்கயோ தெருவில் போற அர்த்தமெல்லாம் சொல்லு. நீர் சொன்னதில் நான் சாரமா விவரிச்சது இந்த அர்த்தம் தான் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ திருவட்டாட்சர மகாமந்திரத்திலே சித்தி படைத்த மகானாய் இருக்கக்கூடிய ஊரிலே எந்த விதமான அமங்கலங்களுக்கும் இது இல்லைன்னு சொல்லக்கூடியதாக. ஆண்டாள் முதல் பாட்டிலே நாராயணனே நமக்கே பறை தருமா. இந்த நாராயணன் என்ற சப்தத்தாலே காட்ட வந்த விஷயம் என்னன்னா, எம்பெருமானானவர் அந்த பகவான் நாராயணன் சொல்லக்கூடியவர். 2 விபூதிகளுக்கும் நாதனாய், விபூதினா மேல் உலகம் கீழ் உலகம்னு சொல்லக்கூடிய 2 உலகத்துக்கும் நாதனாய் எஜமானனாக இருக்கிறான். எல்லாரையும் நியமிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அதான் உபய விபூதி நாதத்துவம்னு தெரிவிக்கிறார். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண் உலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமானோ. இந்த பூனியும் விண்ணுலகம் சோராமல் ஆழக்கூடியவா இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான்னு காட்டக்கூடியவன். 2வது மாசம் ஐயத்து வாழ்வீர்கள் பார்க்கடலுள் ஐயத்து என்ன பரமன் அடிபாடி. அந்த எம்பெருமானவர் என்ன பண்றாங்க? அங்கிருந்து மேலே இருந்து இந்த பரமபதத்திலிருந்து அடுத்த நிலைக்கு வரான். அது இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திருப்பார்கடல்னு கூட ஒரு திவ்ய ஸ்தானம். இந்த பார்க்கடல்ல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். எதுக்காக? அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் அவதாரங்கள் பண்ணுவதற்காகவும், தேவர்கள் பிரம்மாதி தேவர்களை எல்லாம் காப்பதற்காகவும் அந்த இடத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறான், படுத்துக் கொண்டிருக்கிறான், துயில் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான் சொல்லக்கூடியவர். அப்போ 2வது பாசுரத்தாலே அந்த வியூகமூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடல் எம்பெருமானை அவர்கள் அடிபாடினார்கள் அப்படின்னு பாட்டு. இந்த பாசுரத்துல அடுத்த நிலையா இருக்கக்கூடிய விபவாவதாரங்கள்
மீனோட ஆமை கேழல் அறிகுறனாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கத்தியமானான்னு சொல்லும்படியாய் தசாவதாரங்களை நம்ம விவாதாரங்கள்னு குறிப்பிடுறோம். அதுல முக்கியமா இருக்கக்கூடியது பார்த்தா மீனோ ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். ஆனால் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது வாமனாவதாரம், திருவிக்ரமாவதாரத்துடைய பெருமையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ஆரம்பிக்க முடியாது. ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருக்கக்கூடியவன் அவன் பண்ண காரியம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே சொன்னேன், இந்த திருப்பார்கடலை எம்பெருமான் சைனத்துக்கு துயில் கொண்டிருக்கக்கூடியது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம போல இருக்கிறவர்கள் எல்லாம் காப்பதற்காக. அது அவதார கந்தம்னு பேர். அவதார கந்தம்னா அந்த இடத்துல இருந்து அவதாரங்கள் எல்லாம் பண்றோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஆர்த்த ரட்சணம் நம்மளெல்லாம் காப்ப வேணும். நம்ம ஏதாவது ஒரு கூக்குரல் இடுவோம், எம்பெருமானே நீ காப்பாத்துன்னு சொன்னா ஓடி வந்து காப்பதற்காக இந்த இடத்துல சைனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியவன் எந்த ஒரு யாருமே கூப்பிடல எம்பெருமான். ஒரு சந்தர்ப்பத்துல யாருமே கூப்பிடல. அப்ப எப்படி இருக்கான்னா ரொம்ப சோர்ந்து போய் ஒரு பனியிலே அகப்பட்ட மூங்கிலை போல இருக்கிறான். மூங்கில் எப்படி இருக்கும்னா நல்லா அப்படியே நீளம் ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய மூங்கிலானது பனிக்காலத்துல என்ன ஆகும்னா அப்படியே வளைஞ்சு போய் கிடக்கும். ராத்திரி வேலை திரும்ப பகல் பொழுதுல சூரிய கிரணங்கள் பட்டவாறு எப்படி இருக்குன்னா அப்படியே நிமிர்ந்து கொள்ளும். அதுபோல திருப்பார்கடலில இருந்த எம்பெருமானவன் பலிப்பட்ட மூங்கில் போல ஆர்த்த ரட்சணத்துக்கு எந்த விதமான வேலையும் வரல. எந்த அடியாருமே என்னை காப்பாற்றுன்னு கேட்கல. அப்ப என்ன பண்றாங்க, பனிப்பட்ட மூங்கிலை போல அப்படியே வளைந்து கிடக்கக்கூடியவனா இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்போ என்ன பண்றான், மகாபலியாலே துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் எல்லாம் எம்பெருமானே காப்பாத்து காப்பாத்துன்னு கத்தினார்கள். உடனே என்னாச்சு, சூரிய கிரணம் பட்ட மூங்கில் எப்படி அப்படியே நிமிர்ந்து கொள்ளுமோ அதை போல நிமிர்ந்து கொண்டு மகாபலி இடத்திலே வந்தான். அதான் ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி உலகளந்தான். ஓங்கின்னு சொன்னா என்ன அர்த்தம், முதல்ல குள்ளனா இருந்தான், வாமனனாக இருந்தான், அப்புறம் திருவிக்கிரமாக வளர்ந்தான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ மகாபலி நீரை வார்க்கிறான். வார்க்கக்கூடிய வாமனனா போய் அவன் இடத்துல 3 அடி மண் வேணும்னு மகாபலின்னு சொல்லக்கூடிய பிரகலாதனுடைய பேரன். அவன் என்ன பண்றான், நல்ல தபஸெல்லாம் நிறைய பண்றான், நிறைய வரங்களை எல்லாம் அடைகிறான். இந்திராதி தேவர்கள் எல்லாம் சண்டை போட்டு எல்லா இடத்தையும் ராஜ்யத்தையும் 3 லோகத்தையும் ஜெயிச்சுட்டான். ரொம்ப செருக்கு கொண்டு எல்லாரையும் தேவர்களை எல்லாம் நலியக்கூடிய காலத்திலே அந்த தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் தரத்திலே வந்து சரணடைந்தார்கள். இந்த மகாபலி ஏதாவது வழி பண்ணுகின்றான். அதுக்காக என்ன பண்றான், எம்பெருமான் ஒரு வாமனனாக திருவுபத்தாரம் பண்ணி அவனை இடத்துல போய் 3 அடி மண் கொடுன்னு வாமனனா கேட்கறான். என்னுடைய பாதத்தாலே நான் 3 அடி மண் கொடுன்னு கேட்கறான். சரி கொடுக்குறான்னு சொன்ன காலத்துல அவன் திருவிக்கிரமான ரொம்ப பெரியவனா வளர்ந்து 1 அடியாலே அவனுடைய அந்த மேல இருக்கக்கூடிய மேல் லோகத்தை எல்லாம் வளர்ந்தான். 3 அடியாலே கீழ் லோகத்தை எல்லாம் வளர்ந்தான். 3வது அடிக்கு எங்க இடம்னு கேட்கக்கூடிய காலத்திலே மகாபலி தன்னுடைய சிரசை தலையை காட்டினா அதுல திருவடியை வச்சு அவனை பாதாள லோகத்துல தள்ளி தேவர்களை காத்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கு இந்த சரித்திரம். ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி உல வளர்ந்த உத்தமன் அப்படின்னா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவன் வாமனனாய் குள்ளனாய் இருந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. குரட்பிரம்மச்சாரியாய் மாவலியை குறும்பதற்கு அரசு வாங்கி இறை பொழுதில் பாதாளம் கலவிருக்கை. குரட் பிரம்மச்சாரியனா ஒரு புல்டி பிராமணன், ஒரு பிரம்மச்சாரியனா இருக்கான். ஒரு கல்யாணமான பிரம்மச்சாரி பிள்ளை, ஒரு அந்தன பிள்ளை. என்ன பண்றான், மாவலியினுடைய கொழுப்பையெல்லாம் அடக்கி இறை பொழுதில் ஒரு க்ஷண காலத்திலே அவன் பாதாள லோகத்திலே தள்ளினமாக இருக்கிறான் காட்டக்கூடியதாக. வேலை கேள்வி கேட்கிறார், மகாபலியினுடைய யஜ்யவானத்துக்கு போறானே இந்த வாமனன், ஏன் வாமனனா தான் போகணுமா? ஏன் சாதாரணமா ஒரு 5 அடி 6 அடி உருவத்தோட போயிருக்கலாமே? இல்ல அதுலயும் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிவிக்கிறார். எபெருமான் எப்படிப்பட்டவன், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அவன் இடத்துல இல்லாத சொத்தே கிடையாது. எல்லாமே நம்ம எல்லாமே அவனுடைய சொத்து தானே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவன் யாச்சகத்துக்காக போனான். இந்திரனுடைய செல்வங்கள்லாம் போயிட்டான். இந்திரன் வந்து பெருமாளை என்னை காப்பாத்துன்னு கேட்கறான். அவன் என்ன பண்றான், சரி அவனுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். மகாபலின்ற ஒரு பெரிய யாகம் பண்றான். அந்த யாகத்துல ரொம்ப நிறைய தானங்கள்லாம் பண்றான். அப்படியே பொன்னாக கொடுக்கிறான், மணியாக கொடுக்கிறான், நிலமாக கொடுக்கிறான். என்ன கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுத்து அந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கிறான். அதனால நீ என்ன பண்ற, அந்த யாகத்துல போய் உன்னுடைய ராஜ்யத்தை திரும்பிகள். நீ எனக்குன்னு எதுவும் கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த சொர்க்கப்புரியை எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு கேட்டா கொடுத்துருவானே, நீ போய் கேளுன்றான் எம்பெருமான். ஆனால்
அவன் என்ன சொல்றான், இந்திரன் நான் போய் யாச்சகம் கேட்கறதான், இதை யாரு போய் கேட்பா, உனக்கு வேணா நீ தான் கேட்கணும்ன்றான் பெருமாள். நான்லாம் கேட்க முடியும், என்னோட தம்பி நீ தானே, நீ போய் கேளு, நான் போய் கேட்க மாட்டேன். அதிதியோட பிள்ளையாய் பிறந்தவன் தேவேந்திரன். அந்த அதிதி என்ன சொல்றான்னா, 3 ஜென்மங்களிலே எம்பெருமானே நீ எனக்கு பிள்ளையாக பிறக்க வேணும்னு ஒரு இது பண்றான். அப்போ அதுல ஒரு ஜென்மத்துல என்ன பண்றான், எம்பெருமான் அவளுக்கு பிள்ளையாக வாமனனாக வந்து பிறந்தான். அதனால இந்திரனுக்கு தம்பி உபேந்திரன் பேர் உண்டவனுக்கு. எனக்கு தம்பியாய் நீ இருக்காய், நீ போய் யாச்சகன் கேளு, எனக்காக பெற வேண்டியது உன்னுடைய கடமை தானே. எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான். எதுவா இருந்தாலும் சரி பரவாயில்லை, ஏற்றுக்கொண்டான் எம்பெருமான். யாச்சகம் செய்வதற்காக போறான். சாதாரணமா தான் இருந்தான். போய் யாச்சகம் கேளுன்னு சொன்ன உடனே, போய் பிச்சை கேளுன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சான், நம்ம கூட யார்கிட்ட போய் ஒரு 10 ரூபாய் கடன் கேட்கறதுன்னா என்ன ஆகும் நமக்கு, ஐயோ கடன் கேட்கணும்னு போயிட்டாங்க, என்ன போய் தலையை சொருவோம், என்னடா இது நம்மளை கடன் கேட்கணும்ன்றாரு, கடன் கேட்க சொல்றாரேன்னு நம்ம உள்ளம் கூனி குறுகும் இல்லையா. அதே போல மகாபலிக்கும் வாமனனுக்கு என்ன தோணுச்சுன்னா, வாமனனுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம போய் எல்லா உலகத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவன் நாம, நம்ம போய் இந்த மாதிரி பிச்சை கேட்க சொல்லிட்டானேன்னு அவனுக்கு வாமனனாகி நான் குறுகி போனான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட அந்த மகாபலியான அவன் திட்டத்திலே வாமனன் செல்கிறான். சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கான், அந்த வாமனுடைய வேஷத்தை வர்ணிக்கிறார்கள். கௌபீனம் கடிசூத்ரசின்னி கடயன் மௌஞ்சி அபிவ்யஞ்சயன் கிருத்திம் கிருஷ்ண மிருகஸ்ய பக்ஷ சிவகம் ஆகம் ஆஷாடமம் சேர்ப்பயேன் ஸ்வாத்யாயஸ்வர சம்பதா பரிஷதாம் பிரீதிம் சமுத்பாதயன் யாஜ்ஞாயை பலியக்யவாட நிகடம் பிராப்தோ வடு பாதுவஹா. அந்தன குலத்திலே அந்தன மரபிலே தோன்றியவனாக இருக்கக்கூடிய இந்த பாமனன்னு சொல்லக்கூடியவன், அந்தன மரபிலே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் கண்டிப்பா அருணாகயிறுன்னு சொல்றது அருணானை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கௌபீனம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். கௌபீனம் கடி சூத்ர சூன்சி கடயன் மௌஞ்சி அபிவ்யஞ்சயன். அந்த பிரம்மச்சாரியாய் கல்யாணமாக பிரம்மச்சாரியாய் இருக்கக்கூடியவன் மௌஞ்சின்னு அந்த தர்பையாலே முறுக்கப்பட்டதா இருக்கும். நம்ம இப்ப பெல்ட் போட்டுக்கிறோம் போல தர்பையை புல்லாலே முறுக்கக்கூடியதாய் அதை எப்பவும் அந்த மேகலை இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்க வேண்டும். மௌஞ்சின்னு சொல்லக்கூடியது. மௌஞ்சி அபிவ்யஞ்சயன் கிருத்திம் கிருஷ்ண மிருகஸ்ய பக்ஷ சிவகம். அப்படி யாச்சகத்துக்காக போகக்கூடிய காலத்துல எப்படி போறான்னா, இந்த மான் தோலை மேல போத்திட்டு போறான்னு தெரிவிக்கிறார். மான் தோலை எதுக்காக போத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அதுக்கு ஒரு அர்த்தம் அந்த இடத்துல தெரிவிக்கிறார். எம்பெருமான் எப்பப்பெல்லாம் திருவவதாரம் பண்றானோ அப்பெல்லாம் பிராட்டி தானும் தாயாரும் தானும் கூட பிறக்கிறான். தேவத்திய தேவதேவேயம் மனுஷத்வேச்ச மானுஷின்னு சொல்லும்படியாய், மனுஷின்னு சொல்லும்படியாய் தாயாரும் கூட கூட பிறக்கிறாங்க. இப்ப நீ வாமனனா போறியா, நானும் உன்னோட வரேன்னு சொல்லக்கூடிய தாயார். அப்ப பெருமாள் சொல்றான், நான் எப்பவும் போகக்கூடிய காலத்திலே நான் ஒருத்தருக்கு ஆர்தரட்சணமாக போகக்கூடிய காலத்திலே அந்த எதிரிகளை எல்லாம் அழித்துட்டு வருவேன். அது போல இது இந்த சந்தர்ப்பத்துல நான் யாரையும் அழிக்க போகிறது கிடையாது. ஏன்னா பிரகலாதனுக்கு நான் ஒரு வாக்கு பண்ணி வாக்தானம் பண்ணி இருக்கிறேன். உன்னுடைய வம்சத்திலே வந்தவர்களை யாரையும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அழிக்க போறது இல்லை. அதனால நீ என்னோட வர வேண்டாம், நீ யாருக்கும் எந்த கருணையும் புரிய வேண்டாம், அதனால நீ இங்கே இருன்றான். பின்னாடி சொல்ல அதெல்லாம் கேட்க முடியாது, நான் வந்துதான் தீருவேன்னு அவனுடைய வட்சஸ்தலத்தில் திருமார்களை ஏறி உட்கார்ந்துட்டான். அவளை மறைக்கணுன்றதுக்காக மான் தோலை போது ஏன் மறைக்கணும்ன்றான். அந்த பிராட்டியோட திருக்கண் பார்வை அந்த மகாபலி மேல பட்டுதுன்னா அவனுக்கு இன்னும் செல்வம் ஜாஸ்தியா போயிடுமே தவிர அவன் செல்வத்தை கொடுக்கணும்னு போறவர் அவன் செல்வம் ஜாஸ்தியா போயிடுமே தெரிவிக்கிறார். புறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், ஐஸ்வர்யம் அல்பமே அதவா அல்ப ஐஸ்வர்யம் மகதேவமா அல்பமதவா திருஷ்யேத பும்சாம் யத் தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணாத் தவ யதஹ சர்வத்ரிகம் வர்த்ததே தேனைதேன ந விஸ்மயே மகி ஜகன்னாதோபி நாராயணः நன்யம் மன்யத ஈக்ஷணாத் தவ யதஹ சர்வத்ரிகம் வர்த்ததே. இந்த ஐஸ்வர்யம் தனம்னு சொல்றாங்க, அது 2 விதமாக பிரிக்கப்பட்டது. ஒண்ணு ஐகிக ஐஸ்வர்யம், இந்த உலகத்திலே நாம அனுபவிக்கக்கூடிய தனங்கள் ஐஸ்வர்யம் பொருள் என்னென்ன இருக்கோ சௌகியங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் ஐகிக ஐஸ்வர்யங்கள்.
மொத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமுஷ்மிகம்னு சொல்லக்கூடியது. அது சொர்க்கங்கள் சொர்க்காதி பரமபத பரியந்தமா இருக்கக்கூடியதெல்லாம் ஆமுஷ்மிக ஐஸ்வர்யங்கள்னு காட்டக்கூடியது. இப்படிப்பட்ட சகல ஐஸ்வர்யத்துக்கும் யார் அதிபதியாக இருக்கிறாள் அப்படின்னு கேட்டா எப்படி இதெல்லாம் கிடைக்கிறது நமக்கு சம்பவிக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த மகாலட்சுமியோட கடாட்சத்தாலே நமக்கு விழுகிறது. ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் மகதேவமா அல்பமதமா திருஷ்யதபும் சாமியது தல்லக்ஷ்மியா சமுதிஷ் அவருடைய கடைக்கண் பார்வையாலே இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது தெரிவிக்கிறார். அப்போ ஸ்ருதிகள்லாம் என்ன தெரியுது, வேதங்கள்லாம் எம்பெருமான் என்ன தெரிவிக்கிறது, நிசமாபியதிகன். நிசமாபியதிகன்னா அவனுக்கு ஒத்தவரும் கிடையாது, அவனுக்கு மிஞ்சினவரும் கிடையாதுன்னு சொல்லப்படுது. தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணா தவயத சார்வத் தேனை தேனன விஸ்மயே மகி ஜெகநாதோபி நாராயணகா. எனக்கு விஸ்மயம் உள்ள புறத்தாழ்வன் சொல்றேன், எனக்கு ஒன்றும் ஆச்சரியப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற. ஏன் அப்படின்னு கேட்கிறார். எம்பெருமானுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்துக்கே இவள் தான் காரணமா இருக்கிறாள். அதனால இவனுக்கு ஒன்றும் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோமானால் அந்த பிராட்டியனுடைய திருக்கண் நோக்கு யார் மேல படுறதோ அவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இதையெல்லாம் தன் மனசிலே தேக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவான் என்ன சொல்றான், நான் வாமனாவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே நீ தப்பி தவறி கூட அந்த இவனை பார்த்துட்டான மகாபலியை பார்த்துட்டான்னா அவன் செல்வம் எல்லாம் போகவே போகாத, அவன்கிட்ட இன்னும் மேலும் செல்வம் போய்விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை வருவேன்னு சொன்னான். தன் மேலே ஒரு மான் தோலை போட்டி கொண்டு வந்தான்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அது மேல இருக்கிறார் ஆஷாடபம் சேர்ப்பையே. நம்ம போகக்கூடிய மான் தோலை போட்டு கையில ஒரு பலாச்ச தண்டம். பிரம்மச்சாரிகள் அப்போ அந்த கையில பலாச்ச இப்பெல்லாம் ஆவணி அவனோட தண்ணி குடிச்சுட்டு இருக்கான். ஆனால் எப்பவுமே அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த பலாச்ச தண்டத்தை கையில் ஏந்தினான் மான் தோலிலே மூடிக்கொண்டு போகிறான்னு சொல்லக்கூடியதாக. அது மட்டும் இல்ல, அந்த பிரம்மச்சாரி வேத அத்தியனம் பண்ணவன். ஸ்வாத்யாய ஸ்வரசம்பதா பரிஷதாம் பிரீதிம் சமுத்பாதயம். இந்த வேத அத்தியனம் பண்ணவனால ரொம்ப சுஸ்வரங்களை நல்ல ஸ்வரங்களை இட்டு அந்த வேதங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த யாகத்திலே செல்லக்கூடியவன் மகாபலியானவன் நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த வாகனுடைய அந்த கோலமானது மகாபலிவான அந்த யஜ்யவாடத்துக்கு செல்லக்கூடிய சமயத்தில் அந்த வாமனன் இப்படி இருந்தான்னு தெரியும். அங்க போச்சே வாமனனுக்கும் மகாபலிக்கும் ஒரு சம்பாஷணம், ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடக்குது. இந்த உரையாடல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் மகாபலி ஒரு கேள்வி கேட்பான், வாமனன் ஒரு பதில் சொல்லுவான். பதில் சொல்லக்கூடிய காலத்துல அந்த பதில் என்ன ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் வாமனனுக்கு புரிஞ்ச அர்த்தமா இருக்கும், இன்னொரு அர்த்தம் எம்பெருமானுடைய பெருமையை காட்டக்கூடியதா இருக்கும். தஸ்துவம் பிரம்மன் அபூர்வஹ வஜதவ வசதிஹி அகிலா பிரம்ம ஸ்ருஷ்டிஹி கஸ்தேத்ரா நாஸ்தி அநாதஹ வஜதவ ஜனகஹ நைவ தாதம் ஸ்மராமி கிந்தே அபீஷ்டம் ததாமி திரிபத பரிமிதா பூமி அத்யல்பமேதத் த்ரைலோக்யம் வாமகர்வம் பலிமிதி ததன் வாமதோபஸ்ஸபாயாத். மகாபலி கேட்க கஸ்துவம் பிரம்மன், பிராமணனே நீ யாருன்னு கேட்கறான். கஸ்துவம் பிரம்மன், பிராமணனே நீ யாருன்னு கேட்கறான். அதை பார்த்த உடனே என்ன சொல்றான் எம்பெருமான், என்ன சொல்றான், வாமனன் பதில் சொல்றான் அபூர்வா. அபூர்வானா வாமனனுக்கு என்ன தோன்றதுன்னா நான் முன்ன பின்ன யாச்சகத்துக்கு வந்ததில்லை. அபூர்வானா புதுசா வந்தவன் ஒரு அர்த்தம். அபூர்வானா புதுசு, முன்ன பின்ன நான் யாச்சகத்துக்கு வந்ததில்லை, இப்பதான் வந்திருக்கேன். அபூர்வான்னு சொன்னா இதான் அர்த்தம்னு வாமனன் நினைச்சுக்கிறான். பூர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு முன்னாடின்னு ஒரு அர்த்தம். அபூர்வம்னா முன்னாடி யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். சொன்னா அபூர்வ கண்ண அவன் எம்பெருமான் வாமனன் சொல்லக்கூடிய அபூர்வம், எனக்கு மிக்கவரை எனக்கு முன்னாடி யாருமே கிடையாது, நான் தான் இந்த உலகத்துக்கு ஜெகத்காரனாக இருக்கக்கூடிய ஒத்தார்மிக்கார இளையாய மாமாயா ஒத்தாய பொருட்டும் உயிராய் நான் வித்யதே பூர்வா யஸ்மாத் ச அபூர்வா. எனக்கு முன்னாடி யாரும் கிடையாது, அதனால நான் அபூர்வன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கஸ்துவம் பிரம்மன் வசதவ வசதி. நீ எந்த இடத்துல வாழ்கிறாய் பிராமணனே, எங்க வாழ்கிறாய், நீ எந்த இடத்துல வாழ்கிறாய், உன் இருப்பிடம் எதுன்னு கேட்கிறான். அகிலா பிரம்ம சிருஷ்டி, இந்த அகிலத்துல பிரம்ம சிருஷ்டியில எனக்கு இருப்பிடம் என்ன, பிரம்ம சிருஷ்டியில இந்த எங்கெங்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் கேட்கிறாங்க. ஓஹோ பிச்சைக்காரன் தான் பாவம், எங்கேயாவது ஏதோ இடத்துல படுத்துக்கிறான் போல இருக்குன்னு வாமனன் நினைச்சுட்டான். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா அவன் வாமனன் சொல்ல வந்த விஷயம் என்ன, பரந்ததன் பறவையுள் பரந்ததன் பறவையுள் கரன் நீர் தொரும் பரந்துளன் பரந்த அண்டமிதன இலவிசும் பொழிவர
கரந்ததில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரமே. எபெருமான் இல்லாத இடம் ஏதாவது உண்டான? எல்லா இடத்துலயும் வந்து எல்லாத்தையும் கரந்தெங்கும் பரந்துளன் அணுவிலையும் இருக்கான், ஆகாசிலையும் இருக்கான், நேர்மலையில இருக்கான். அவன் இல்லாத இடமே கிடையாது, எல்லாத்தையும் பறந்து இருக்கிறான் அப்படின்றதான அர்த்தம் அந்த இடத்துல. யாக்கிலா பிரம்ம சுட்டி அஸ்தே திராதா அஸ்தி. திராதானா யார் ஒண்ணு, யாருடைய ஒண்ணு பாதுகாப்புல நீ இருக்கிறாய் அப்படின்னு கேட்கறான். யாராவது காக்கத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும், எனக்கு வந்து எஜமானர் எங்க அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அவன் சொல்றான் அநாதஹா, எனக்கு நாதனே யாரும் கிடையாது. அநாதனா யாரும் இல்லாதவன் அநாதன் தானே, அனாதை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்றான் அநாதஹா, எனக்கு யாரும் ரட்சகர்கள் யாரும் விட யாருடைய பாதுகாப்பிலும் நான் இல்லைன்னு சொல்லக்கூடியது. அப்படி சொன்ன உடனே அவன் கேட்கிறான், ஓஹோ அநாத பொருள் யாரும் கிடையாது பொருள்னு நினைக்கிறான். அவன் வாமனன் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எனக்கு மேற்பட்ட நாதன் யாரும் கிடையாது, நான் தானே எல்லாருக்கும் நாதன், நான் தானே தவிர எனக்கு மேற்பட்ட நாதன் யாரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஜனகா, உன்னுடைய அப்பா யார், உன் தகப்பனார் எங்க இருக்காருன்னு கேட்டான். நைவதாதம் ஸ்மராமி, எனக்கு என் அப்பான்றது நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப இள வயசுல இருந்தே எங்க அப்பா பத்தி எனக்கு நினைவே இல்லை அப்படின்னு சொல்லிடு. நைவதாதம், ஞாபகம் இல்லைன்ற. ஞாபகம் இல்லைன்னு சொன்னா ஒரு சரி பாவம் சின்ன வயசுலயே அப்பா போயிட்டாரு போல இருக்கு இவனுக்கு வாமனன் நினைச்சுட்டான். இவர் என்ன சொல்றாரு, அப்படி இல்லை, சகல ஜெகத்துக்கும் காரணாய் இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் எப்படிப்பட்டவன் நான் தானே, சர்வலோகத்துக்கும் ஜனகனாய் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிதா நான் தானே. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எனக்கு பிதா யாரு, எனக்கு பிதா யாரும் கிடையாது. ஜனகா நைவதாதம் ஸ்மராமி கிந்தே அபீஷ்டம் ததானி. சரி யாச்சகத்துக்கு வந்துவிட்டேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, அபீஷ்டம் உனக்கு இச்சை என்ன, என்ன வேணும்னு எதை வேண்டி நீ இந்த இடத்துல வந்த, என்ன கொடுக்கணும் நான் கேட்டேன். அப்ப சொல்றான் திருப்பிதா பரிமிதா பூமி, 3 அடி மண் எனக்கு வேணும்னு தெரிவித்தான். 3 அடி மண் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்றான் அத்தியல்பமே, ரொம்ப அல்பமா கேட்கறது, ரொம்ப சாதாரணமா கேட்கறேன், நான் எவ்வளவு பெரிய தானங்கள் வாரி வாரி கொடுத்துன்னு கொண்டிருக்கேன், அத்தியல்பம் இவ்வளவு எடுத்து இப்போ அற்பமான பொருளை கேட்கிறாய். தைலோக்கியம் பாவகற்பம் வலிமிதி நிகதன் அமனோபசபாயாது. இப்படி 3 அடி மண் வேண்டும்னு எம்பெருமான் அந்த வாமனன் வந்து அப்படி இவரோட கேட்டான்னு காட்டக்கூடியதாய். அப்படி காட்டக்கூடிய காலத்துல அந்த அந்த மகாபலி யஜ்ஞவாடத்துல போய் கேட்கிறான். கேட்கக்கூடிய காலத்துல தானம் கேட்கிறான். சரி கொடுத்து விடுறேன்னு சொல்றான். கொடுத்துடுறேன்னு சொன்ன உடனே என்ன பண்றான், அந்த தானம் பண்ணக்கூடிய காலத்துல உதகபூர்வமாய் அந்த ஜலத்தை வார்த்து அவனுக்கு, அந்த நீரை வார்த்து அவனுக்கு தானத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய காலத்துல வந்து என்ன பண்றார், சுக்ராச்சாரியன் அந்த குலகுரு, இந்த அசுரர்களுக்கெல்லாம் குலகுருவா இருக்கக்கூடிய ஒரு மகாபலி தரத்துல வந்து சொல்றாரு, இல்ல இல்ல இவனுக்கு கொடுக்காதே, மிக்க பெருந்துகள் மாவலி வேள்வியில் தக்கதிது அன்னென்ன தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. ரொம்ப பெரிய புகழ்பெற்ற மகாபலியினுடைய வேள்வி, அதுல போய் தானம் கேட்கிறான் வந்து வாமனன். அப்படி கேட்கக்கூடிய காலத்திலே தக்கது அன்னென்னு, இது தக்கது கிடையாது, நீ இதை கொடுக்காத, தானத்தை கொடுக்காதேன்னு தெரிவிக்கிறான். ஏன் கொடுக்காதேன்னு, கண்ட திறத்தது கை தவமையா கொண்ட நிறக்குரல் என்பது கொள்ளே அண்டமும் முத்தும் உண்ட அகண்டவுமே நான் உண்டவனா இது உணர்ந்து கொள்ளா. ஐயா மகாபலி, நீ நான் சொல்றது கேள். கண்ட திறத்தது கை தவமையா, நீ கண்ணாலே காண்றியே, இந்த உருவம் மெய்யான உருவம் கிடையாது. கொண்டல் நிறக்குரல் என்று இவன் சாதாரண வந்து மாடி ஒரு குரல், சின்ன கொள்ளமா இருக்கக்கூடிய பையன் பிரம்மச்சாரின்னு நினைச்சுட்டான். இவன் யாரு தெரியுமா, அண்டமும் முற்றும் அகண்டவும் மேனாள் உண்டவனாம் இது உணர்ந்து கொள்ளான். பிரளய காலத்திலே இந்த பூமி எல்லாரையும் ஒண்ணு விடாத தன் வயிற்றிலே வைத்து காத்தவனாயக்கூடிய அவ்வளோத்தையும் உலகமுண்ட பெருமாயன் இவன் தான், அதை அறிந்து கொள் மகாபலி, இவனுக்கு போய் பிச்சை போடாதேன்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணான், இத்த காட்டிலும் வந்து எனக்கு பிச்சை போடுறதுக்கு யார் கிடைப்பான் எனக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. அதனால என்ன பண்றான், தானத்தை செய்தான். தானத்தை செய்யணும்னா அந்த உதக தாரமா இருக்கக்கூடிய அந்த தாரையை வார்க்கிறான், தண்ணீர் அவன் கையில விடக்கூடிய காலத்துல உடனே என்ன பண்றான், மகாபலி அந்த வாமனனாகவும் அப்படியே திருக்கிறமாக வளர்ந்தான். ஒன்மிதியில் புனலிருதி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் தாமரு சீர் அவுணன் உள்ளத்து என் மதியும் கடந்து அண்ட மீது போய் விரும்பி சென்றின் உடற்போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு
மண் முழுதும் அகப்படுத்து நின்ன எந்தை மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே. பெரிய திருவிக்கிரமனா வளர்ந்தான். அப்படியே வளரக்கூடிய காலத்திலே அந்த அவனுடைய இந்த முடியானது திருமுடியானது அப்படியே போயிடும். உண்மையில் புலருருவி ஒரு கால் நிற்ப அப்படியே ரொம்ப பெருசா வளர்ந்துட்டே போறான். சரி, அழகணும்ட்டு ஒரு திருவடியை நீட்டிக்கிறான். நீட்டக்கூடிய காலத்துல என்ன பண்றது, அப்படியே சத்தியலோகம் எல்லாம் அந்த ஆவரணத்தை தாண்டி ஆவரணம் வரைக்கும் போயிடுது. இந்த வண்டத்தை தாண்டி ஆவரணம் வரைக்கும் போயிடுது. அப்படி போகக்கூடிய காலத்தில் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்றான், அவ்விடத்துல அந்த பிரம்மாவானது அவனை வந்து காலை விளக்குகிறான். ஸ்ரீபாதத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு திருவடியெல்லாம் அலம்பி விடுகிறான் அந்த பிரம்மாவானவன் சொல்லக்கூடியதா. அப்படியெல்லாம் பண்ணி என்ன பண்றான், வந்து அந்த மகாபலி என்ன பண்றான், ஒரு அடியாலே வந்து மேலோகத்தை அளந்தான், மற்றொரு அடியாலே பாதாள பூலோகத்தை எல்லாம் வளர்ந்தான். மூன்றாவது அடியாலே மகாபலியை வந்து இது பண்ண போறான். இப்படி வளர்ந்த உடனே மகாபலியோட பிள்ளை நமுச்சின்னு சொல்லக்கூடிய என் இது மாயம் என்னப்பன் அறிந்திலன் வரிசை கொள்ளவும் அதை என்ன போய் மாயமெல்லாம் பண்றேன். என்னப்பன் அறிந்திலன் உண்மைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன. நீ வந்த போது என்ன கேட்ட, என்னுடைய பாதத்தால் யானல் என்ன வேணும்னு கேட்டேன்னு சொன்ன. என்னுடைய பாதத்தால் யானளப்ப மூவடி மண் மன்னாகா தரு என்ன வாய் திறப்ப மத்தவரும் என்னால் தரப்பட்டதுன்னு. அதான் அக்ரிமெண்ட் உனக்கு எனக்கு. என்னுடைய பாதத்தால் யானடிப்ப மூவடி மண்ணு கேட்டா அவனுடைய இந்த வாமனனாய் இருக்கக்கூடிய தன்மையிலே 3 அடி வளர்ந்துதான் மண்ணை கேட்கணும்னு கேட்கறான். என்னப்பன் அறிந்த, என் அப்பாவுக்கு தெரியாது, மகாபலி ரொம்ப ஒன்றும் தெரியாது அப்பாவி. என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே குண்டளவாய் என்ன. எவ்வளவு சொல்லி பாக்குறேன் பெருமான். ஒரு சாதாரண ஒரு குழந்தையாவே இருக்கிறது தான். 10 வயசு ஆனா கொஞ்சம் பெருசா இருந்து, 20 வயசு ஆனா இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்து, 40 வயசு ஆனா இன்னும் பெருசா இருந்து. அது மாதிரி தான் நான் வளர்ந்தேன். நீ ஒரே நாள்ல வளர்ந்து போட்டியான்றான். ஒரே நாள்ல வளர்ந்து போயிட்டே நீ இப்படியா வளருவேன். இவ்வளவு வளர்ச்சி யாருக்குமே எந்த குழந்தைக்கும் கிடையாதுன்றான். அதுக்கு என்ன பண்றதுன்னா, பகவானா இருக்கனே, அதனால நான் இந்த கை கொள்ளதான் வேணும். மண்ணு நமச்சியை வானில் சுழத்திய மின்னு முடியானே அச்சோ அச்சோ. அந்த நமச்சியை வானிலை சுழற்றி அடித்தான்னு சொல்லக்கூடியதாய். இப்ப அழகான நீதியை இந்த இடத்துல காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள் எல்லாம். இதன் காட்டக்கூடிய நீதி என்ன அப்படின்னு கேட்கிறார். சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு ஏன் போச்சு அப்படின்னு கேட்கிறார். சுக்கராச்சாரியர் கொடுக்க வேண்டிய தானத்தை விலக்கினால அவர் கண் போயிடுத்தோம். உடனே தானம் அப்படின்னா ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றீங்களோ அப்படின்னா, ஆமாமா கண்டிப்பா சிறந்தது தான், அதுல ஒண்ணும் குறவே கிடையாது. மகாபலி தானம் பண்ணா அவனையே பாதாள லோகத்தை தள்ளினான்னு கேட்டான். இல்ல அதை காட்டு முக்கியமானது என்னன்னா, ஆச்சாரியன் சொல்லக்கூடிய வார்த்தையை தப்பாது இருக்க வேண்டும். ஆச்சாரியன் சொல்லக்கூடிய வார்த்தையை அதிலங்கனம் பண்ணாத மீறி நடக்காதவனா இருக்கணும். சுக்கராச்சாரியர் சொன்னாரோ இல்லையா அவனுக்கு, மகாபலிக்கு இந்த தானத்தை பண்ணாதரான்னு சொன்னார். ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறினான், அதனால அவன் பாதாள லோகத்துக்கு போயிட்டான்னு தெரிவிச்சு விட்டான். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள்லாம் உலகத்துல 4 வகைப்பட்டு இருப்பார்கள் தெரிவிக்கிறார்கள். அதமாதவன் ஒருத்தன். அந்த அதமாதவன் எப்படி இருப்பான்னா, எந்தவித காரணம் இல்லாத பிறருக்கு கட்டங்களை கொடுக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய. அதுக்கப்புறம் அதமன்னு ஒருத்தன் இருக்கான். தான் வாழணுன்றதுக்காக பிறரை எல்லாம் கெடுக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய அவன் அதமன்னு சொல்லக்கூடியவன். மத்தியமன்னு சொல்லக்கூடிய எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால், நானும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் என்ற நினைவோட இருக்கக்கூடியவன் கொஞ்சம் தேவையில்லை. உத்தமன்னு சொல்லக்கூடிய எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால், தன்னை கெடுத்து கொண்டாவது பிறரை வாழ வைக்கக்கூடியவனாய் இருப்பான்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன்னு வாமனனை அந்த எம்பெருமானை சொல்லக்கூடிய காலத்தில் அவன் உத்தமனாகத்தானே இருந்திருக்கிறான். என்ன பண்றான், தன்னுடைய எல்லா விதமான பெருமைகளையும் பெருமைகளையும் எல்லாத்தையும் விட்டு வந்தான். ஒரு யாச்சகனை ஒரு பிக்ஷகனாக போய் அந்த இடத்துல போய் பிச்சையை கேட்டு இந்திரனுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது தெரிவிக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உத்தமர்கள்னு தெரிவிக்கிறார். தான் கெட்டாலும் பரவாயில்ல பிறரை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். சுவாமி எம்பெருமானார் அவருடைய ஜீவித தசையிலே 18 முறை திருக்கோஷ்டியூன்ற திவ்ய ஸ்ரீரங்கத்திலே திருக்கோஷ்டியூன்ற திவ்ய தேசத்துக்கு 18 பரியாயம் நடந்து போயிருக்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டால், அவர் அந்த திருக்கோஷ்டியூர் நம்பின்ற ஒரு ஆச்சாரிய இருக்கிறத்திலே இவருக்கு சில ரகசியார்த்தங்களை எல்லாம் கேட்க வேணும்ன்ற இது. ராமானுஜருக்கு முன்னாடி அந்த திருக்கோஷ்டியூர் திருக்கோஷ்டியூருக்கு நம்பிக்கை முன்னாடி ஆளவந்தான் ஒரு ஆச்சாரியர் இருந்தார். இந்த ஆளவந்தான் ஆச்சாரியர் ராமானுஜர் இந்த தரிசனத்துக்கு ஏற்றுக்கொண்டு இந்த சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நடத்தி தர வேண்டும், அவர் தலைவராக இருந்து இந்த சம்பிரதாயத்தை நடத்த வேண்டும் நினைக்கிறார். அதனால அவருக்கு தெரிய வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் 5 ஆச்சாரியர்கள் திறத்திலே வைத்து போகிறார். அதுல ஒரு ஆச்சாரியர் திருக்கோஷ்டியூர் நம்பின்னு சொல்லக்கூடிய அவரது ரகசியார்த்தம். ரகசியம் சொன்னாலே அது ரொம்ப காக்கப்பட வேண்டியது தானே. அப்ப திருக்கோஷ்டியூர் நம்பி அது ரொம்ப பரம பவித்திரமான அந்த அர்த்தத்தை எல்லாம் காத்து வருகிறார்.
அப்ப காக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றார் ராமானுஜர் வந்து இந்த அர்த்தத்தை எனக்கு கொடுன்னு கேட்கக்கூடிய காலத்திலே 18 தடவை அவரை நடக்க வைத்து இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு இவர் அதிகாரிதானான பரீட்சித்து இந்த அர்த்தத்தை கொடுக்கிறார். அவருடைய 18வது பர்யாயம் வந்த போது அவருக்கு அர்த்தங்களை எல்லாம் சொல்கிறார். ஆனால் ஒரு சத்திய பிரமாணம் வாங்கி கொண்டு சொல்கிறார், இந்த அர்த்தத்தை யாருக்கும் நீ உபதேசம் பண்ணக்கூடாது. உடனே என்ன பண்ற ராமனுக்கு, அப்படியே ஆகட்டும் சுவாமின்னு சத்திய பிரமாணம் பண்ணிடுற. அண்ணவர் எப்படி இருக்கணும், நியாயமா அப்படித்தானே இருந்திருக்கணும். ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் எல்லாம் கேட்கறாங்க, சுவாமி நாங்கள்லாம் ஓய்வடைகிறதுக்கு ஏதாவது வழி வேண்டுமே, அந்த ரகசியார்த்தங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமேன்னு ராமாயண திறத்திலே ஒரு பிரார்த்தனையை வைத்தார்கள். உடனே என்ன பண்ணார், ஆச்சாரியனுடைய வார்த்தையை அதிலங்கனம் பண்ணி சொல்லிட்டார். அவர்கள் எல்லாம் அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டார். திருக்கோஷி நம்பிக்கை வந்து கெட்டேனே போய் ரகசியார்த்தங்களை கொடுத்தேனே, இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிவிக்கிட்டே, இந்த மாதிரி கூட உண்டா, என்னுடைய ஒரு குருவனுடைய ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறி நடந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாதான்னு கேட்க. தெரியும் சுவாமி, நன்னாவே தெரியும் சுவாமி, எனக்கு நரகம் தான் கிடைக்கும் நன்னாவே தெரியும். அது தெரிஞ்சுமா நீ இப்படி பண்ணேன்னு கேட்க. தெரிஞ்சேதான் நான் பண்ணேன், என்ன பண்றது, நான் ஒருவன் நரகம் போனாலும் இந்த அர்த்தங்களை கேட்ட இவர்களெல்லாம் பரவலத்தை சென்று அடைவார்களேன்னு நினைத்தார். தான் கெட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். அதேதான் அதே பரம்பரையில வருது. ஓங்கி உலகளந்த உத்தமன். எம்பெருமான் எப்படி இருக்கான், வாமனனாக திருவோத்தாரம் வந்தான், உடனே வந்து திருவிக்கிரமாக வளர்ந்தான். அப்ப பார்த்தா அந்த ஸ்வரூபத்துல பார்த்தா ஒரு விகாரம், ஒரு மாறுதல் தேர்றப்படுது இல்லையா. சொல்றது சகஸ்நாமம் போடுற இதுக்கெல்லாம் சொல்றது, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சத ஏக ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே சத ஏக ரூபாய. அவன் ஒரே ரூபம், அவன் விகாரமற்றவனாய் இருக்கக்கூடியவன், அவன் எம்பெருமான்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னால் எப்படி விகாரங்கள்லாம் அவனுக்கு ஒரு உருவத்துல ஒரு விகாரங்கள் ஆகாரங்கள்லாம் மாறுறது. ஒரு குள்ளனா இருக்கான், ஒரு ரொம்ப உயரவனா இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான விகாரத்துக்கு உட்பட்டவனோ அப்படின்னு கேட்டான், அப்படி இல்லைன்ற. ஏன்னால் நாம அடையக்கூடிய விகாரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம். ஆனால் நமக்கு கர்ம வழியாக இந்த தன்மைகள் மாறக்கூடியதெல்லாம் நமக்கு ஏற்பட்டு தவிர எம்பெருமானுக்கு அப்படிப்பட்டதா கர்ம வழியாக இல்லை, அவன் இச்சையடியாக இருக்கக்கூடியது. அதனால அந்த விகாரமானது அதை வந்து தவறு சொல்ல முடியாதுன்னு தெரிவிக்கிறார். ராமனுடைய குணத்தை அவனுடைய தசரதன் கிட்ட அந்த நாட்டு மக்கள்லாம் சொல்றார்கள். சொல்லக்கூடிய காலத்தை கசனேஷு மனுஷ்யானாம் புருஷம் பவதி துக்கிதா. அந்த அயோத்தியால இருக்கக்கூடியவர்கள ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு நல்ல கல்யாணங்கள், ஒரு மங்களமான விஷயங்கள் நடந்ததுன்னா அதை கண்டு சந்தோஷப்படக்கூடியவன் யாரா இருப்பான் அப்படின்னு கேட்டா ராமன் தான் முதல் நாளாக இருப்பான். அதே போல அந்த இடத்துல ஏதாவது ஒரு அமங்கலமான விஷயங்கள் ஒரு வீட்டுல நடந்ததுன்னா துக்கப்படக்கூடியவன் யாரா இருப்பான் அப்படின்னு கேட்டால் ராமன் தான் அவர்களை காட்டிலும் அதிக துக்கம் கொண்டவனாய் இருப்பான்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ சில ஆச்சாரியர்கள் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறார்கள், எம்பெருமான் எப்பவும் ஆனந்தமயனாய் இருக்கக்கூடியவன் துக்கப்படுகிறான்னு சொல்றாலே அது அவனுக்கு வந்து ஒரு ஹேய குணம், ஒரு தாழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்துல தெரியக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்ல தன்னுக்காக தன்னுடைய தன் பொருட்டு ஏதாவது ஒரு சோகம் அடைந்தானே, ஆனால் அதுதான் ஹேய குணம், அதுதான் தீய குணம். ஆனால் பிறருடைய துன்பத்தை கண்டு ஒருத்தன் வந்து துன்பப்படுகிறான் அப்படின்னு சொன்னா அது ஹேய குணமா? அது ரொம்ப நல்ல போற்றப்பட வேண்டிய குணம் தானே. அதான் சொல்றாரு, பரதுக்க துக்கித்துவம், பிறருடைய துக்கத்தை கண்டு தாம் துக்கம் அடைதல் எம்பெருமானுடைய குணத்திலே ஒன்றுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. அதே ரூபம் நச்சாகாரம் நாயுதானி நச்சாஸ்பதம் ஜதந்தே ஸ்தோத்திரத்திற்காக அதே ரூபம் எம்பெருமானுடைய ரூபம் திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நச்சாகாரம் அவனுடைய திருமேனிகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு, நாயுதானி அவனுடைய திவ்யாயுதங்கள் இருக்கு. அவனுடைய நச்சாஸ்பதம் அவனுடைய அவனுடைய இருக்கக்கூடிய அந்த வசிக்கக்கூடிய ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. நதேன்னு சொல்றதால அது எல்லாத்தையும் நிஷேதம் பண்றது. அதெல்லாம் இல்ல, உனக்கு இல்ல, உனக்கு நதே ரூபம், ஒன் ரூபம் உனக்கு அன்று, நச்சாகாரம் உன் ஆகாரம் உனக்கு அன்று, நச்சாஸ்பதம் உன்னுடைய திவ்ய ஸ்தானங்கள் உனக்கு அன்று, நச்சாயுதானி உன்னுடைய ஆயுதானி உன்னுடைய ஆயுதங்கள் உனக்கு அன்று. அதுக்கு எல்லாம் எங்களுக்காக அடியவர்களுக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், உத்தமன் தான். அவன் சர்வாதிகனாய் இருக்கிறான், எல்லாரையும் ஆடக்கூடியவனாய் இருக்கிறான். குறை கொண்டு நான் கண் கொண்டிக நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலே கழுவினான் அண்டத்தான் சேபடியை ஆங்கு. உலகமான காலத்திலே சத்தியலோகத்திலே அவன் திருவடியை போறது. எம்பெருமான் திருவடி வந்திருக்கேன்னு என்ன பண்றான், பிரம்மாவானவன் கங்கா ஜலத்தை எடுத்து அப்படியே அவருடைய திருவடியை விலக்கி விடுகிறான்.
அத ருத்ரனானவன் என்ன பண்றான், தன் தலையிலே தாங்கக்கூடியவன், அப்படிப்பட்ட சர்வாதிகனாய் விளங்கக்கூடியவன் தெரிவிக்கிறான். சதுமுகன் கையில் சதுப்புயன் தாழில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முகமணி கொண்டிழ் புனல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே. சதுமுகன் கையில் இருக்கிறது ஜலம், சதுப்புயன் தாழ் 4 தோள்களை உடைய எம்பெருமானுடைய தாள்கள் இருக்குது. சங்கரன் சடையில் தந்த கங்கை ஜலமானது அப்படி இருக்கு. அப்ப யார் உத்தமன் கேட்கிறார், எம்பெருமான் ஒருவன் தானே உத்தமன் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. உலகளந்த காலத்திலே சிலரெல்லாம் என்ன பண்ணார்கள்னா, கொஞ்சம் நிலத்தை பெற்றார்கள். தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணார், இழந்த நிலத்தை பெற்றார்கள், அல்பமான ஒரு பூமியை பெற்றார்கள். மகாபலி என்ன பண்ணான், தன்னுதான் அபிமானித்திருந்த நிலத்தை இழந்தான், அல்பமான பூமியை இழந்தான். உத்தமன் பேர் இப்ப ஏன் பாட்டு பாடுறீங்கன்னு கேட்க, ஏதோ ஒரு காலத்துல இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் இந்த விருத்தாந்தம் ஏதோ ஒரு காலத்துல இந்த சரித்திரம் நடந்து இப்ப ஏன் நீங்க பாட்டு பாடுறீங்கன்னு கேட்கக்கூடிய காலத்துல இந்த விருத்தாந்தம் இந்த செய்திகள்லாம் இந்த சரித்திரங்கள்லாம் நடத்தக்கூடிய காலத்திலே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடியவர்கள் யாரும் இல்லாததால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமசங்கீர்த்தனத்தை பண்ணுகிறார்கள் தெரிவிக்கிறோம். நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதுக்கு மேல எடுத்துக்கல, ஏன்னா இப்பவே 8:15 மேல ஆயிடுது. ஆனா நீ பாசனத்தை முடிக்கணும்னு தோணல எனக்கு, அதனால எவ்வளவு முடியறதோ அதை முடிச்சுடுவோம் இன்னைக்கு. அவனதூரரங்கம் என்னான் அயர்த்து வீழ்ந்தழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்னதனுக்கே கவல்கின்றேனே. திருமாலையில் இருக்கக்கூடிய பாசனம் நமனும் முர்கலன் ஒருத்தர், அவன் ஒரு தலைவனா இருந்தான். எதுக்கு தலைவன்னா, பாபத்தை செய்யக்கூடியவங்க ஒரு தலைவனா இருந்தான். அவனும் யமனும் ஒரு வார்த்தைகள் சில இடத்துல யமலோகத்துக்கு போயிடுறான். மரணம் அவனுக்கு ஏற்பட்டது. அப்ப என்ன பண்றான், யமபடர்கள்லாம் அவனை அந்த இதுக்கு அழைச்சும் போயிட்டான். அப்படி போகக்கூடிய காலத்துல அங்க போய் இது பண்றான். அவனை யமன் ரொம்ப வரவேற்கிறான். நரகத்துல போகணும் யாராவது வரவேற்பாளா, அதே அவன் பண்றான், ரொம்ப வரவேற்கிறான். கனமுடலாம் இருக்க வரவேற்பு. சாதாரணமா பாவம் பண்ணி வந்திருக்கலாம் இந்த மாதிரி வரவேற்பு எல்லாம் கொடுக்க மாட்டாளே. ஜெயிலுக்கு போறதுடனே யாராவது அந்த ஜெயில இருந்து வாங்க நீ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யாராவது கொடுப்பாங்க, பூர்ணகம் கொடுப்பாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவன் கேட்கறான், எனக்கு போய் இவ்வளவு வரவேற்பு கொடுக்குறீங்க அந்த இடத்துல, எதுக்காக நீ இப்படிலாம் கொடுக்குறீங்க, என்னுடைய பாவத்தை கணக்கிட்டு தானே நீ நரகத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எனக்கு போய் இவ்வளவு வரவேற்பு எதுக்குன்னு கேட்கறான். இல்ல நீ பண்ணிருக்கக்கூடிய புண்ணியத்தை நீயும் அறிய மாட்டாய், அதனாலதான் உனக்கு இப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்கிறேன். அப்படி என்ன நான் நன்மை பண்ணேன்னு ஒரு காலத்துல என்ன பண்ண, கிருஷ்ணநாமத்தை நீ ஒரு தடவை சொன்ன, நீ ஒரு பசுவை தானம் பண்ணா சொல்லக்கூடிய கிருஷ்ணாய நமகான்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை இந்த பசுவை தானம் பண்ணான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அதனால உனக்கு விளைந்த பலனாலே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மரியாதை இந்த இடத்துல கிடைக்கிறதுனால இவர்கள் இப்படியே எம்பெருமான விஷயத்தை இந்த ராமன் கிருஷ்ணன் ராமன் கோவிந்தன் கண்ணன் மதுசூதனன் மாதவன் இவர்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். நரகத்துல என்ன நடக்கும், ஒருத்தன் எண்ணெய் கொப்பரையில போட்டு குடிச்சுட்டு இருப்பான், ஒருத்தனை சாட்டையால அடிச்சுட்டு இருப்பான், ஒருத்தனை கிருமியை விட்டு கடிக்க சொல்லிட்டு இருப்பான். இப்படி பலவிதமான நரக வேதனை சித்திரவதைகள் எல்லாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவரெல்லாம் பகவன் நாமத்தை பேசக்கூடிய காலத்திலே என்ன ஆகுது, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. இந்த நரகமே சுவர்க்கமாகி போயிட்டு சொர்க்கத்துல போய் எப்படிப்பட்ட போக்கியங்கள் எல்லாம் இனிமையான போக்கியங்களை அனுபவிப்பார்களோ அப்படிப்பட்ட போக்கியங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். ஓங்கி உலகளந்த முத்தமன் பேரு பாடி நாங்கள் பாவைக்கு சாற்று நீராடினோம். நாங்கள் அப்படின்னு சொன்னாவே, ஆனால் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள், இந்த நோன்புன்ற ஒரு வியாஜத்தாலே கட்டுப்பட்டவர்களா இருக்கக்கூடியவர்கள். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த நோன்புல ஏதாவது பிரயோஜனத்தை ஏற்படுத்தி நினைத்தவர்கள் பண்ணுகிறார்களா, எந்த விதமான பிரயோஜனத்தையும் அதுல கருதுவர்களா இல்லை, அனன்ய பிரயோஜனர்களாய் பண்ணக்கூடியா இருக்கிறது இந்த நோன்புன்னு சொல்லப்படுது. நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள். எங்களோட நோன்பானது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால், ரொம்ப மற்றையோர் செய்யக்கூடிய நோன்பை காட்டல் ரொம்ப விலட்சணமான நன்மையை உடைத்ததா இருக்கிறது. என்ன நன்மைனா, எங்களுக்கு இதுல எந்த விதமான ஆசையும் கிடையாது, எந்த விதமான பலனையும் எங்களுக்கு இச்சை கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நம்பாவைக்கு சாற்றி நீராடினால், அப்படி நீராடினால் என்ன நடக்கும், தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து.
3 மழை பெய்யும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. மழை பெய்யக்கூடாது எப்படி இருக்குன்னா, எந்த தீங்கையும் விளைவிக்க கூடாது, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாத நல்ல மழையாய், தீங்கில்லாத மழையாய் இருக்கும்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ இந்த மழையினால் என்ன பண்றதுன்னா, நாட்டுக்கு நன்மை விளைகிறது. அந்த நன்மையை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப திங்கள் மும்மாறி பெய்யுது அப்படின்னு சொன்னால் எப்படி மழை பெய்யும் அப்படின்னா, மாசத்துல 3 நாள் மழை பெய்யும். எப்படி அந்த 3 நாள் மழை பெய்யும்? அடர்ற 3 நாள் மழை பெய்யும் அப்படிலாம் பெய்யும். 9 நாள் வெயில் காயும், 1 நாள் மழை பெய்யும். 9 நாள் வெயில் காயும், 1 நாள் மழை பெய்யும். இப்படிதான் மாசம் 30 நாள் இப்படிதான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சுபிட்சமாகத்தானே இருக்கும். அப்ப அப்படி 3 மழை பெய்யுறது, இந்த 3 மழை பெய்யுறது, 3 மழை பெய்யுறது, இது யாருக்காக இந்த 3 மழை பெய்யுறதுன்னு, யாருக்காக இந்த 3 மழை பெய்யுறதுன்னு சொல்லக்கூடிய காலம். வேதமோதிய வேதியர்கோர் மழை, நீதி நன்னறி மன்னவர்கோர் மழை, மாதர் மங்கையர் கற்பினுக்கோர் மழை, மாதங்களில் 3 மழை என கொள்ளுக. 3 மழை எதுக்காக பெய்யுறதுன்னா, வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடியவர்கள், அந்த அத்தியதாக்கள் எல்லாம் அந்த வேதத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு மழை பெய்யுமா மாசத்துல 1 நாள். வேதமோதிய வேதியர்கோர் மழை, அவர்கள்லாம் வேதம் ஓதிக்கிறார்கள், யாகம் செய்கிறார்கள். மழை பெய்யறதுக்கெல்லாம் ஒரு காரீரி விஷ்டின்னு ஒரு யாகம் உண்டு. காரீரி விஷ்டிலாம் இப்ப முதல்ல சொன்னேன், இந்த ஜோதிஷ்டோமன்னு ஒரு ஹோமம் சொன்னேன். அது சொர்க்கத்தை அடையக்கூடிய ஹோமம், சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஹோமம். அது எப்போ சொர்க்கத்தை பெற்று தரணும்னா, இந்த யாகம் பண்ணவன் எப்போ அவனுக்கு மரணம் சம்பவித்தோ அதுக்கப்புறம் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த காரீரி விஷ்டின்னு மழை வேண்டக்கூடியவன் அவனுக்கு எப்போ அந்த பலன் கிடைக்கும்னா, கார்த்தால யாகம் பண்ணாலுன்னு சாயங்காலம் மழை பெய்யணும். தேரெழுந்தூர்ல திவ்ய தேசத்துக்கு திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் பார். முந்திவானம் மழை பொழிய மூவா உருவின் மறையாளர் அந்திமோன்னம் அனலோங்கும் அணியார் வீதி அழுந்தூரே. தேரெழுந்தூர்ல இருக்கக்கூடிய வைதிகர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், சரி நாளைக்கு நம்ம யாகம் பண்ண இந்த காரிய விஷ்டி பண்ணணும்னு நினைச்சு பண்ணோம். அப்ப என்ன பண்ணுவான், இன்னைக்கு ராத்திரியே மழை பெய்யுமா. முந்திவானம் மழை பொழிய மூவா உருவின் மறையாளர் அந்தி 3 வெப்பமா 3 தணல்களை அந்த அக்னியை எப்பவும் அதை பாதுகாக்கக்கூடியவளா இருக்கக்கூடியவள் அந்தணர்கள் நிறைந்த ஊராயக்கூடிய தேரெழுந்தூர்னு தெரிவிக்கிறார். அப்ப இவர்கள் மனசுல நினைச்சார்களானா, நாளைக்கு நமக்கு மழை பெய்யறதுக்காக நம்ம அந்த காரிய விஷ்டியை பண்ணணும்னு நினைச்சானா, அந்த வருண தேவனான என்ன பண்ணுவானா, இன்னைக்கே மழை பெய்திருவாங்க. அப்படிப்பட்ட வேதமோதிய வேதியர்களுக்காக வைதிகர்களுக்காக மழை தானாக பெய்கிறது 1 நாள் தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். மாசத்துல 1 நாள் மழை. நீதி நன்னறி மன்னவர்கோர் மழை, ராஜா தார்மிகோ பவதி. ராஜாவா இருக்கக்கூடிய என்ன பண்ணும், தார்மிகனா இருக்கணும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தார்மிகனா இருக்கக்கூடிய, மக்களை நன்றாக வழிமுறைகளை நல்ல நெறியில நடத்த வேண்டும். வரியெல்லாம் நிறைய வாங்காத இருக்கணும். ஜனங்களுக்கு நல்ல சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும். ராஜா அப்படிப்பட்டவனும் தார்மிகன். ராஜா தார்மிகோ, தார்மிகனா ஒரு ராஜா இருந்தானா அவனுக்காக 1 நாள் மழை பெய்யும் தெரிவிக்கிறார். மாதர் மங்கையர் கற்பினுக்கோர் மழை, கற்பு கரசிகளா இருக்கிற பதிவிரதைகள்லாம் இருக்கக்கூடியதுக்காக அதுக்கு ஒரு மழை பெய்யும்னு தெரிவிக்கிறார். மாதர் மங்கையர் கற்பினுக்கோ, எப்படிப்பட்ட பதிவிரதைகள் இருந்தார். அனுமான் போயிட்டு வர, அனுமான் லங்கைக்கு போயிட்டு சீதா பிராட்டியை பார்த்துட்டு திரும்பி வர சொல்லணும் போல எம்பெருமான் கிட்ட, நான் சீதா பிராட்டியை பார்த்தா இந்த விஷயங்கள் சொன்னா அப்படின்னு சொல்லணும். வால்மீகி ராமாயணத்தை தெரிவிக்கிறார். திருஷ்டா சீதா கண்டேன் சீதையை. நான் சாதாரண வாக்கியம் சொல்லக்கூடிய காலத்தை எப்படி சொல்ல, சீதையை கண்டேன்னு நம்ம சொல்லுவோம். சீதா திருஷ்டான்னு சொல்லிருக்க வேண்டிய இடத்துல திருஷ்டா சீதானா ஏன் அப்படி சொன்னான்னு கேட்கலாம். இல்ல சீதையை அப்படின்னு சொல்லிட்டு கண்டேன்னு சொல்றதுக்குள்ள அந்த ஒரு வாக்கியத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல என்ன பண்ணா, சீதையை காணவில்லைன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றதுன்னு அந்த சமயத்தை அதுவிலே ராவனுடைய பிராணம் போடும். அதனால நான் கண்டேன்னு உடனே பாவிச்சோடா சீதையை தான் பார்த்துட்டாங்க. சீதையை அப்படியே இந்த வால்மீகி பகவானோட இது. ஆனால் கம்பர் பெருமான் தமிழ் எவ்வளவு ஆச்சரியமா எழுதியிருக்க பாருங்க. பெரும் தடந்தோள் வீரா வீங்கி நீர் இலங்கையில் நற்பெரும் தமத்தனாய நங்கையை கண்டே நல்லேன். இவனை லங்காப்பட்டினத்துக்கு அனுப்பிச்சு வச்சது ராமன் தான். ராமனை கூட பெரும் தடந்தோள் வீரா, உன்னுடைய தோளிலே அப்படியே அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வில்லு. உன்னுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த வில்லையும் அம்பையும் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீங்கு நீர் இலங்கை வெற்பில், அந்த லங்காபுரின்னு இருக்கக்கூடிய அந்த வெற்பிலே அந்த மலையை சூழ்ந்த அந்த லங்காபுரியில போய் பார்த்தேன். நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன். நல்ல தவம் புரிஞ்சவளா இருக்கக்கூடிய நங்கையை நான் காணவில்லை. அவர் கேட்கிற என்னத்தை பார்த்து அங்க போயிட்டு அதையாவது சொல்லக்கூடாதா?
அப்படின்னா இப்பிறப்பென்பதொன்னும் இரும்பறை என்பதொன்னும் கற்பெனப்படுவதொன்னும் களிநடம் புரிய கண்டேன். இப்பிறப்பென் உயர்குடியில பிறந்தவர்களுடைய லட்சணங்கள் எல்லாம் அங்க நான் பார்த்தேன். இரும்பறை என்பதொன்னும் ரொம்ப பொறுமை புரிந்தவளாக ஒரு மாதியை நான் நம்ம இடத்துல பார்த்தேன். கற்பெனப்படுவதென்னும் களிநரம் கற்புக்கரசி அந்த கற்பு களிநடம் புரிய ஒரு நிருத்தியமாடுவதை கண்டேன்னு சொல்லக்கூடியதார். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. ராவணத்தை கண்டேன் சீதையைன்னு மட்டும் சொல்லியிருந்தான்னா ராவணன் எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பான். ராவண பவனத்துல எப்படி இருக்கான், கற்போடு இருக்கானா, பொறுமையோடு இருக்கானான்னு இவ்வளவு கேள்விகள் அதுக்கு மேல மேல கேட்பான். எந்த கேள்விக்கும் வைக்கவே இல்லை. மதியோகியான மந்திரின்னு அனும ஜெயந்தி இன்னைக்கு அனுமானம் சொல்லக்கூடிய காலத்திலே நவவியாக்கரண பண்டிதன்னு தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். அவன் பேசக்கூடியதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு வார்த்தைகளும் வேதத்திலேருந்து இருக்க முடியாது. வேதத்திலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை போல இருக்கான். ராமன் பார்த்துட்டே இருக்கான். பார்க்க முதல்ல பம்பாதீரத்திலே அனுமனை சந்திக்கக்கூடிய காலத்திலே எப்படி அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா அவனை பார்க்கக்கூடிய காலத்திலே இவன் இப்படி ஒரு பேச்சு பேசுறானே, இவன் பேசுறத பார்த்தா யஜுர்வேதத்தை தாரணம் பண்ணவனா இருக்கக்கூடியவனா இருக்கிறான். யஜுர்வேத தாரணம் பண்ணவன் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படியே பொறுமையா புரியும்படியா பேச முடியும். சாமவேதத்தை நல்லா உச்சாரணம் பண்ணவனா இருக்க. சாமவேதம்னா இப்படி கானரூபமா இருக்கக்கூடியது, அப்படியே இனிமையா கேட்பதற்கு இனிமையாக கானரூபமா இருக்கக்கூடியது. யஜுர்வேதம் ருக்வேதங்கள்லாம் மந்திரங்களா இருக்கும். சின்ன 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 மந்திரங்களா இருக்கும். வாக்கியங்கள்லாம் பெருசா இருக்காது. பெருசா ஒரு வாக்கியங்கள் சொன்னா புரிஞ்சுக்கிறது சிரமமா இருப்பேன். அப்படி அவன் பேசக்கூடியது அவ்வளவு அழகா பேசுறான். ராமன் பார்த்துட்டே இருக்கான். ஒரு வார்த்தை இவன் தப்பா பேசுவானான்னு பாக்குறான். ஒரு வார்த்தை கூட இலக்கண பிழை இல்லை, எந்த விதமான பிழையும் இல்லை. சொல்றான் அர்ஜுன லக்ஷ்மணா இவனிடத்தை எவ்வளவு நல்ல இதுவா இருக்கான். இவன் நவ வியாக்கரண பண்டிதன். இவன் 9 வியாக்கரண அதிகாரிகள் இருந்தான். பாணினின்றவர் இன்னைக்கு பிரசித்தமா இருக்காங்க. அவருக்கு முன்னாடி 9 வியாக்கரணங்கள் இருந்தான். சம்ஸ்கிருத இலக்கணத்தை எழுதியவர்கள். அவர்கள் அனைவருக்கும் என்ன அவர்கள் அனைவரும் ஏற்படுத்தி அந்த வியாக்கரண இலக்கணத்தை எல்லாம் கற்று தெளிந்தவனாக இருக்கக்கூடிய அனுமானம் தெரியக்கூடியது. அவர் பேசக்கூடிய காலத்துல இவன் எவனுக்கு மந்திரியா இருக்கானோ அவன் திறத்திலே எவனாவத்தன் சண்டைக்கு வந்தானா வாளை விட்டு இவன் பேச்சை கேட்டு வாளை விட்டு திரும்பி செல்வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்சமர்த்தனாய் இருக்கக்கூடியவன் அந்த அனுமான்னு சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட வாக்சமர்த்தனாய் இருக்கான் அனுமான் கட்டக்கூடியது. அப்போ கட்ட வந்த விஷயம் தெரிலாம். தீங்கெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த மாதிரி மாதம் மும்மாறி பெய்ததுன்னா எப்படிப்பட்ட வளம் ஏற்படும் அப்படின்றதான் தெரிவிக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட வளம்ன்றது நாளைக்கு காண்போமாக. இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துவோம். இன்றைய பாசுரமாக இருக்கக்கூடிய ஆழிமனை கண்ணாவை எல்லாரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அப்படின்னு உபன்யாசத்தை இந்த இடத்துல தலை கட்டுகிறேன். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து ஆழியந்தோளுடை பற்பனாபன் கையில் அழிபோல் நின்னி பலம் புரி போல் நின்னதிர்ந்து காழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாமாய். ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்ய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகராரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளைக்கு கிரமா 7 மணிக்கு அனைவரும் வந்து சேருமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.